जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा जानकीकान्तस्मरणं जय जय राम राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा ॐ श्री परमात्मने नमः हरिः ओम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं नन्दसूनुं राधिकां च भावयन्तं सदा हृदि वन्देऽहं गुरुदेवं तं कृष्णप्रेमरसप्रदम् कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वाम् अनुसन्तदामि भगवद्गीते भवद्वेषिणीम् नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्रे येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं भीष्मद्रोणतटा जयत्रतजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वगनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैररणदी कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके षड्जनषट्पदैरगरगप्येबीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिबलप्रध्वंसिनः श्रेयसे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतस्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैर्गायन्ति यं सामगागां ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः वंशीविभूषितकरान्नवनीरदाभात् पीताम्बरादरुणबिम्बफलादरोष्टात् पूर्णेन्दुसुन्दरमुखादरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः
யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத்வினிஸ்ருதா சர்வோபனிஷதோ காவகா தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்ஸ சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத் ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திரகீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ ஏகோ மந்த்ரஹ தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा ஸ்ரீயப்பதியான பகவானுடைய ஒரு உயர்ந்த கிருபையினால பகவத்கீதையில பக்தி யோகம் அப்படிங்கிற 12வது அத்தியாயத்தை எடுத்து உபன்யாசம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சு. பாகவதம் சொன்னதுனாலேயே கீதை நமக்கு கிடைக்கிறது, கீதை படிக்கிறதுனாலேயே நமக்கு பாகவதம் கிடைக்கிறது. கீதை பாகவதம் ரெண்டும் குருநாத்தாள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. குருநாத்தர் இதெல்லாம் நமக்கு சொல்லலை அப்படின்னா இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. அதனால கீதை பாகவதம் முதலிய சாஸ்திரங்களை விட குருநாத்தர் பெரியவர். ஏன்னா குருநாத்தர் தான் பகவானையே காமிச்சு கொடுக்குறார். அதனால சர்வ தேவதைகளையும் விட சர்வ சாஸ்திரங்களையும் விட நமக்கு குருவே பிரமாணம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று சாட்சாத் அந்த கண்ணபிரானே தான் நம்ம குருநாதரா வரார். அப்படிங்கிறதுனால எஸ்ய ஆத்மபூதஸ்ய குரோ பிரசாதாத் அகம் விமுக்தோஸ்மி சரீரபந்தாத் சர்வோபதேஷ்டு புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்கிரியுக்மம் பிரணதோஸ்மி நித்யம். எந்த புருஷோத்தமனான அந்த குருநாதனை ஹிருதயத்துல நினைச்சுட்டா அவருடைய திருவடிகளை ஹிருதயத்துல ஒரு சொல்ப நேரம் தியானம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சரீரத்துல நான் அப்படிங்கிற அந்த அபிமானம் விலகி ஏற்பட்ட கண்ணனிடத்துல நமக்கு ஒரு பிரேமை ஏற்படுமோ அந்த புருஷோத்தமனான குருநாதருக்கு நமஸ்காரம். என்னையும் இப்புவியில் ஒரு பொருளாய் செய்து வைத்தான். ஒன்றுத்துக்குமே உபயோகம் இல்லாம அலைஞ்சின்றிருந்தோம், நாய் போல நரி போல. நாய் நரிக்கெல்லாம் கூட பகவான் ஏதோ ஒரு உபயோகம் வச்சுட்டு இருக்கான். இருந்தாலும் நமக்கு கிருஷ்ணாராமான்னு நமக்கு கொடுத்து, நமக்கு பாகவதாதி புண்ணிய கிரந்தங்களை கொடுத்து, உபன்யாசம் பண்றதுக்கு ஒரு வாக்க கொடுத்து, அந்த உபன்யாசத்துல தானே வந்து 10 பக்தாளியை அனுப்பி கதை கேட்கணும் அப்படின்னு அனுகிரகம் பண்றான். அப்படின்னா எம்மை கொண்டு தன்னை பாடுவித்த பேருபகாரம் என்று ஆழ்வார் சொல்றார். நாம் பண்ணல, எந்த காரியமும் நாம் பண்ணல, பகவான் பண்றான். பகவானுடைய லீல பகவான் நடத்திக்கணும். என்னை ஒரு மைக்கா பயன்படுத்தி பகவான் இந்த உபன்யாசத்தை பண்றான். பகவான் கூட பண்ணல, குருநாதர் தான் பண்றா. குழந்தை 5 வயசு குழந்தை துருவன் சொல்றான், யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தா சஞ்சீவயத்யகில சக்திதரஹா ஸ்வதாம்னா அன்யாம்ஸ்ச ஹஸ்தசரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். பிரபோ, உள்ளுக்குள்ள ஒண்ணுமே தெரியாம ஜடம் மாதிரி இருந்த எனக்குள்ள புகுந்து என்னுடைய புத்தி சக்திகளை தட்டிவிட்டு என்னையும் தியானம் பண்ண வச்சு எங்க அம்மா ரூபத்துல எனக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி ரோஷத்தை ஏற்படுத்தி என்னை பெத்த அம்மா வாயிலாக நீ நாராயணனை போய் சரணாகதி பண்ணு, அவர் தான் ஜெகத்துக்கு குரு அப்படின்னு என்னை கிளப்பி விட்டு கடைசியில வர வழியில நீங்களே அந்த வைராக்கியத்தையும் கொடுத்து புலி சிங்கத்தெல்லாம் பார்த்து பயப்படாத ஒரு தன்மையும் கொடுத்து வழியில நாரதரா தாங்களே என்னுடைய தலையில அபயஹஸ்தத்தை வச்சு எனக்கு அப்பேற்பட்ட மந்திரங்களை உபதேசம் பண்ணி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று கண்ணபிரானுடைய மந்திரத்தையும் கண்ணபிரானுடைய ரூபத்தையும் என்னுடைய ஹிருதயத்துல கொடுத்தேளே. கடைசியில இப்ப நீங்களே தபசு பண்ணிவிட்டு நீங்களே வெளியில வந்துண்டு எனக்கு முன்னாடி நின்றுட்டு தபஸ் சித்தி ஆயிடுத்தாடா அப்படின்னு கேட்கிறளே அப்படின்னு குழந்தை சொல்றான். அதுதான் நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம். எந்த காரியம் பண்ணினாலும் நாம் பண்ணல நம்ம சத்சங்கத்துல ஊர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பகவானுடைய கிருபையினால நடக்கிறது, குருநாதனுடைய சங்கல்பத்தினால நடக்கிறது அப்படிங்கிற ஒரு காரியம் எப்பொழுதும் மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால 2 விதமான உபாசனைகளை பகவான் இங்க சொல்றான்.
ஒன்று நாமரூபங்கள் இல்லாததானே பிரம்மத்தை உபாசனை பண்ணக்கூடியவர்கள். நாமம் இல்லை, ரூபம் இல்லை, குணம் இல்லை அப்படின்னா எப்படி உபாசனை பண்ணுவார்கள் அப்படின்னா அவர்கள் இந்திரியங்களை அடக்கி எப்படி இருக்கு அந்த நாமரூபங்கள் இல்லாத பரமாத்மா அப்படின்னு சொல்லும் பொழுது, பிரம்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது அக்ஷயமாய், அநாயமாய், அநாமமாய், அரூபமாய், அவ்யக்தமாய், எல்லை இல்லாததா இருக்கக்கூடியதான அந்த பரபிரம்மம், அக்ஷர பிரம்மம் அப்படிங்கிறத சர்வத்ரகமசிந்தியஞ்ச கூட்டஸ்தமச்சலம் த்ருவம் சந்நியம்ய இந்திரிய கிராமம், ஹிருதயத்துல புலன்களெல்லாம் அடக்கி சர்வத்திர சமபுத்தய, எல்லா உயிர்களிடத்திலையும் சமமான பாவனையோட. என்ன காரணம் அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும் அந்த பிரம்ம, எல்லாமே பிரம்மஸ்வரூபந்தான் அப்படிங்கிற எண்ணத்தோட சர்வத்திர சமபுத்தய சர்வபூத ஹிதேரதா, எல்லா உயிர்களிடத்திலும் பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு பக்தியை செய்து என்னைய அடைகிறார்கள். தே பிராப்னுவந்தி மாமேக அப்படிங்கிறது அக்ஷர பிரம்மத்தை உபாசனை பண்றவாளுடைய விஷயத்துல நாமரூபங்கள் இல்லாததான ஒரு பிரம்மஸ்வரூபத்தை அவர்கள் உபாசனை பண்ண முயற்சி பண்றதுனால அவர்களுக்கு சரீரத்துல அபிமானம் இருந்ததுன்னா கஷ்டம் வரும். உலகத்துல எல்லாமே நான் எனது அப்படிங்கிற அடிப்படையில இந்த உடம்புலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறதுனால கிளேஷோ அதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்த சேதசாம் அவ்யக்தாகி கதிர் துக்கம் ஏகவத் பிரவாப்யதே. அதனால பகவான் என்ன சொல்றான், கஷ்டப்படாதப்பா, நாமரூபங்கள் இல்லாத ஒரு அக்ஷர பிரம்மத்தை உபாசனை பண்றேன்னு நீ கஷ்டப்படாத அப்படின்னு நம்மளை நிகா பண்ணி நம்மளை எழுத்தாப்புல இப்படி நீலமேக சாவலனாக, பீதாம்பரதாரியாக, கௌஸ்துபாங்கித வக்ஷஸ்தலனாக, வம்சீதரனாக, பருவென்று அலைகின்ற விழிகளோட, முத்து போன்ற பற்கள், கண்ணாடியுக்த கபோலம், சுருள் சுருளான கேசங்கள், நம்மளை பார்த்து அந்த உதட்ட சுழிச்சுண்டு வா அப்படின்னு கூப்பிடக்கூடிய அந்த பிரபு இருக்கும் பொழுது நீ ஏன் அலையிற, நான் இருக்கும் பொழுது நீ ஏன்பா அலையிற, ஏன்பா கஷ்டப்படுற அப்படின்னு பகவான் நம்மளை கூப்பிடுற ஒரு அழகு. அதனால ரூபத்தை சகுணமூர்த்தியை உபாசனை பண்றவர்களே உயர்ந்தவர்கள். உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறது சொதகா ரெண்டு பக்தி மார்க்கம், உபாசன மார்க்கம் ரெண்டும் இருக்கு. நிர்குணோபாசனை, சகுணோபாசனை அப்படிங்கிறது இருக்கு. ரெண்டுமே ஒஸ்தி தான். ஏன்னா ரெண்டுமே உன்னை பகவான் இடத்துல தான் அழைச்சின்னு போகுது. ரெண்டுமே உன்னை பகவான் இடத்துல அழைச்சின்னு போகுது. ஆனால் முதல் பாதை கடினமான பாதை, அது யோகீஸ்வரர்கள் போகக்கூடிய பாதை. அதுல போனா தப்பு வரும். அப்படிங்கிறதுனாலதான் அநேக ஜென்ம சம்சித்தகா சதோயாந்தி பராங்கதிம் என்று கீதையில முன்ன இடத்துல சொல்றான். நீ யோகாபியாசங்கள்லாம் பண்ணி மனசை அடக்கி, இந்திரியங்களை அடக்கி, சர்வத்திர சமபுத்தியை கொண்டு ராகத்வேஷங்களை அடக்கி, அந்த அப்படி ஒரு நிலைமை சர்வத்திர பிரம்ம தரிசனம் பண்ணி என்னை அடையறதுக்கு எத்தனையோ ஜென்ம ஆகும். அநேக ஜென்ம சம்சித்தா, அந்த ஞான மார்க்கத்தை பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே என்று சொல்றார். பகூனாம் ஜென்மநாமந்தே என்று சொல்றார். நிறைய ஜென்மாக்களுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால அப்ப பக்தன் என்ன பண்றான் அப்படின்னா, உன்னை யோகாபியாசத்தினால பகவான் அடையலாம். யோகாபியாசத்தினால பகவான் அடையலாம் அப்படின்னா பீஷ்மரை போல, சரபங்கரை போல யோகம் பண்ணி பகவான் அடையலாம். இல்ல சுகர் சனகாதிகளை போல ஞான மார்க்கத்துல அடையலாம். இல்ல ஜனகாதிகளை போல கர்ம மார்க்கத்துல அடையலாம். இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா சக்தி இருக்கிறவர்கள் விஷயத்துல சொல்லியிருக்காங்க. சக்தி இல்லாதவர்கள் விஷயத்துல, இப்போ ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாத குழந்தை ஆத்துல படிச்சுட்டு இருக்கு, மற்ற குழந்தைகள்லாம் நல்லா படிக்கிறது, நல்லா உற்சாகமா இருக்கு. அந்த குழந்தைகள் அதுகளை கவனிச்சு, இந்த குழந்தைக்கு தன்னை காப்பாந்து பண்ணிக்கக்கூடிய சக்தி இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த குழந்தை அம்மா அப்படின்னு கத்தும் பொழுது அந்த தாயார் இந்த குழந்தைகிட்ட தானே ஓடி வருவள். அதுபோல பகவான் நம்மளிடத்துல எந்த சக்தியும் இல்லாத பொழுது நம்ம கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ தியான யோகமோ செய்வதற்கு, பக்தி யோகம்ங்கிறது இங்க தியான யோகம், அதை செய்வதற்கு சக்தி இல்லாத பொழுது இப்ப பகவானுடைய கிருப்பையை மட்டும் நாடணும் அப்படிங்கிறத பகவான் சொல்றார். அவர்கள் விஷயத்துல ஏது சர்வாணி கர்மாணி, 6வது ஸ்லோகம், மை சந்நியஸ்ய மத்பராக அனன்யே நைவ யோகேன மாம் தியாயந்த உபாசதே. இங்க சொல்ற தியானம் யமனியம ஆசன பிராணாயாமங்கள் செய்து
யமம் நியமம் அப்படிங்கிறது உடம்பையும் மனசையும் நியமப்படுத்துறது, ஒரு டிசிப்ளின்ல கொண்டு வருது. யமம் நியமம். ஆசனம் அப்படின்னா ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிறது, ஒரு இடத்துல ஸ்திரமாசனம் உட்கார்ந்தா எப்பொழுதுமே முதல்ல மனசு அடங்கிறதுக்கு முன்னாடி உடம்பு ஒரு இடத்துல அடங்கணும். அப்ப யமம் நியமம் ஆசனம், ஆசனத்துக்கு அப்புறமா பிராணாயாமம், பிராணாயாமத்தினால மூச்சு அடங்கணும். இந்த உடம்பு மூச்சு எண்ணங்கள் இதுக்கு மூணுத்துக்கும் தொடர்பு இருக்கு. முதல்ல உடம்ப ஒரு இடத்துல வச்சு அப்புறமா பிராணனை சீர்படுத்தி அதனால எண்ணங்கள் உனக்கு சீராகும், அமைதியாகும். அதனால பிராணாயாமம். பிரத்யாகாரம் அப்படிங்கிறது வெளியில இருக்கக்கூடிய தாட்ஸை உள்ள எடுத்துன்னு வருது. வெளியில இந்திரியமான குதிரைகள் எண்ணங்கள்லாம் வெளியில மேயறது இல்லையா, அதெல்லாம் உள்ள இழுத்துன்னு வருது. அதனால பிரத்யாகாரம். அதுக்கு அடுத்தபடியாக தியானத்துக்கு ஒரு நாமத்தையோ ரூபத்தையோ இல்ல ஓம்காரத்தையோ தியானம் பண்ணு என்று சொல்றது. அப்ப அதை தியானம் பண்ணும் பொழுது அதுல உன்னுடைய கருத்தை வைக்கிறது தாரணை. அப்ப என்னன்னா எல்லாம் உள்ள இழுக்கப்பட்டது அத்தனையும் ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தணும், தாரணை, தரிக்க பண்ணணும், தாரணை. அதுக்கு அடுத்தபடியாக தியானம். தியானம் அப்படிங்கிறது தாரணை போய் நின்னது போய் அந்த இடத்துல போக்கஸ், தாரணை. தாரண தியானம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது தியானம் பண்ற நான், தியானம் பண்ணப்படுற வஸ்து, தியானம் அப்படிங்கிற அந்த மூணும் அதனுடைய டிஸ்டிங்ஷன் அழியும் பொழுது ஒரு க்ஷணம் அந்த பண்றது நான் இல்லை. அப்போ காலம் நேரம் வியக்தி முதலிய விஷயங்கள் கர்மா எல்லாம் அந்த இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி சமாதி என்று நிர்விகல்பமான சமாதியை யோகீஸ்வரர்கள் அவர்கள் ஹிருதயத்திலேயே அந்த பரமாத்மாவை சாட்சாத்காரம் பண்றார்கள். அந்த பரமாத்மாவை சாட்சாத்காரம் பண்றார்கள். அந்த தியானம் நிர்குணமான தியானமும் உண்டு. ஓம்காரத்தையே தியானம் பண்ணே என்று பதஞ்சலி சொல்றார். தஸ்ய வாசக பிரணவா என்று அந்த பரமாத்மாவுடைய நாமம் ஓம். ஆனா இந்த ஓம்காரத்தை சன்னியாசிகள் தான் சொல்லணும், பொம்மநாட்டிகள் சொல்லக்கூடாது. அதுபோல ஆம்பளைகளும் கண்ணாப்பினான்னு சொல்லக்கூடாது. அதுக்குன்னு சொல்லிட்டு தீட்சை வாங்கிட்டவா தான் சொல்லணும்னு இருக்கும் பொழுதே, ஆனால் நீ நாராயண அப்படின்னு சொன்னேன்னா ஓம்கார லட்சாதிகம், ஓம்காரம் லட்சம் பண்றதுக்கு ஒரு நாராயண நாமம் சமம் அப்படிங்கும் பொழுது நமக்கு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க நாராயணன் நாமம் இருக்கு, நாராயணனுடைய அதிசுந்தரமான ரூபம் இருக்கு. அப்படிங்கும் பொழுது அந்த பிரபுவை தியானம் பண்ணி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படிங்கிறது தியானம். இங்க அந்த தியானத்தை சொல்லல. அது எப்படி வருதுன்னா அது அஷ்டாங்க யோகத்துல வர தியானம். இங்க எப்படி இருக்குன்னா ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராகா. இந்த மாதிரியான யமனியம ஆசன பிராணாயாமங்களை விட்டு இல்ல ஓம்காரம் முதலிய விஷயங்களை தியானம் பண்ற விஷயங்களை எல்லாம் அந்நிய சாதனைகளை விட்டு என்ன ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரா, கிருஷ்ணனே என்ன காப்பாற்றுவான், கிருஷ்ணனே அவனோட ஸ்மரணையே எனக்கு கொடுப்பான். தியானம்னா என்ன? ஸ்மரணை. தியானம்னா ஸ்மரணை இல்லையா? கம்சன் தியானம் பண்ணினானா என்ன? ஆனா கம்சனால கண்ணனை மறக்க முடியலையே, கோபிகைகளால கிருஷ்ணனை மறக்க முடியலையே. என்ன காரணம் அப்படின்னா அந்த தியானமானது பிரேமாதிசயத்தினாலேயும் வரலாம், தியானமானது பயத்தினாலேயும் வரலாம். கூட்டுல இருக்கக்கூடிய புழுவை குளவி பிடிச்சுன்னு வந்துடும். பிடிச்சுன்னு அந்த குளவியானது அந்த கூட்டு புழுவை கொட்டும் பொழுது 1000 தேள் கொட்டுற மாதிரி இதுக்கு வலிக்கும் அந்த கூட்டு புழுவுக்கு. அதனால வேற ஒரு புழுவை பிடிச்சுன்னு வர்றதுக்காக அந்த குளவி போயிருக்கும், அந்த பிரமரம் போயிருக்கும். அதுக்குள்ள இந்த புழுவானது கூட்டு புழுவானது கீட்டம் என்ன பண்ணும்னா குளவி வந்துருமோங்கிற பயத்திலேயே இதுக்கு ரெக்கம் முளைச்சு இது குப்பூன்ல இருந்து வெளியில இது பறந்து போயிடும் அப்படின்னு ஒரு நியாயம், பிரமர கீட்ட நியாயம் என்று பெயர். இத பாகவதம் சொல்றது, பல இடங்கள்ல சாஸ்திரம் சொல்றது. அதுபோல இரண்யகசிபுவும் அந்த இரண்யகசிபுவாக வந்த ஜெய விஜயார்கள் 3 ஜென்மால பகவானிடத்துல விரோதம் பாராட்டியே பகவானுடைய சாயுஜ்யத்தை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையோ? இதேதான் கம்சனம். அதனால இந்த இடத்துல என்ன புரியுது அப்படின்னா ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராகா. இப்ப பகவான் இந்த சாதனைகளை செய்ய வழி இல்லாதவர். சாதனை செய்யறது என்னன்னா செய்ய சக்தி இருந்தா சாதனை செய்யலாம், தப்பில்லை. ஆனா ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராகா. பன்றைபுரத்தில் இருந்த பக்தர்கள் எல்லாம்
நாமதேவர் என்ன சாதனை பண்ணினார்? எப்ப பார்த்தாலும் கையில தம்புரா வச்சுட்டு ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி பாண்டுரங்க ஹரி விட்டலா. இதுதான் அவருக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது, வேற எதுவும் அவருக்கு தெரியாது. எப்ப பார்த்தாலும் சுந்தரத்தே தியான உபாபிட்டேவரி துக்காராம் மகாராஜ், வேற எதுவுமே அவளுக்கு தெரியாது. சாதாரண குடும்பத்தில் இருந்தவர்கள். ஆனா என்ன அப்படி துக்காராம் சாரிகா சதுகுரு நாகி, நாமதேவருக்கு சமமானவான சாட்சாத் உத்தவனே நாமதேவரா வந்தார். அப்படிங்கும் பொழுது அவளுடைய மனசு கிருஷ்ணனிடத்துல அப்படியே நிற்கிறது. எப்படி நிற்கணும்னா மனசை எப்படி நிறுத்தணும் அப்படின்னு ஆச்சாரிய பகவத்பாதால் சொல்லும் பொழுது 5 விஷயங்களை சொல்லும். இந்த மனசை பகவானிடத்துல கொடுக்கிற விஷயத்துல நிற்கும் பொழுது அவர் சொல்றார், அங்கோலம் நிஜ பீஜ சந்ததிஹி அயஸ்காந்தோபலம் சூச்சிகா சாத்வி நைஜ விபும் லதாட்சிதிருகம் சிந்து சரித்வல்லபம். ஏ பரமேஸ்வரா, நான் என்ன காரியம், ஆச்சாரியார் சொல்றார் சிவானந்த லகரியில, நான் என்ன காரியம் பண்ணினாலும் என்னுடைய மனசானது சேதோ விருத்தி உபேத்ய திஷ்டதி சதா. எங்க அப்படின்னுட்டா பசுபதேஹே பதாரவிந்தத்வயம். என்னுடைய எல்லாம் என்னன்னா பிராப்னோதி இக, என்னென்ன கிடைக்கிறதோ எல்லாம் எனக்கு உன்னுடைய திருவடிகளை அடையணும். அது அடைஞ்சு கொடுத்து அப்படின்னா அதுக்குதான் தியானம்னு பேரு, அதுக்குதான் பக்தின்னு பேரு. சா பக்தி ரித்துச்சியதே என்று சொல்றார் ஆச்சாரியர். எதை போல அழுங்கில் அப்படிங்கிற ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய விதை, அந்த மரத்தினுடைய விதை பிரிச்சா தாய் மரத்தோட போய் ஒட்டிக்கும். அதனால அதுபோல அங்கோலம் நிஜபீஜ சந்ததிஹி அயஸ்காந்தோ பலம் சூச்சிகா. காந்த ஊசி எப்படி திருப்பினாலும் வடக்கு தெற்கா அதுக்கு விஷம் இருக்கிறதுனால, ஈர்ப்பு இருக்கிறதுனால நிற்கிறது. அயஸ்காந்தோ பலம் சூச்சிகா சாத்வி நைஜ விபும். எப்படி ஒரு உத்தமி தன்னுடைய பர்த்தாவையே நினைச்சிட்டு இருப்பாளோ அதுபோல சாத்வி நைஜ விபும் லதாக்ஷிதிருகம். கொடியை எங்கதான் இறக்கி விட்டாலும் அந்த கொடியானது லதையானது அந்த கொழு கொம்புல போய் படரும். சிந்து சரித்வல்லபம். நதியை எவ்வளவுதான் தடுத்தாலும் மகாப்பிரவாகம் உடைச்சிருந்து அது நதி கடலுக்கு தான் போகும். அதுபோல என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய திருவடிக்கு வரணும் அப்படிங்கிறார் இல்லையா, அது நேச்சுரலா நடக்கணும். செய்யறது எதுவுமே நான் பண்றேன், நான் ஜபம் பண்றேன் இல்லையா, ஜபம் பண்றது எல்லாமே போதுமே போதுமேன்று. அதனால நேச்சுரலா உபன்யாசமோ கதை கேட்கறதோ படிக்கிறதோ பாராயணம் பண்றதோ சுவாபாவிகமா வந்துடும். அது போலதான் ஸ்மரணையும். ஸ்மரண கோபிகைகளுக்கு யார் சொல்லி கொடுத்தா? தன் மனஸ்காக தத் ஆலாபாக தத் விசேஷ்டாக தத் ஆத்மிகாக தத் குணானேவ காயந்தியா என்று அவர்கள் கிருஷ்ணமயமாகவே ஆயிட்டார்கள் இல்லையா. அதனால பிரேமையினாலையும் அந்த பிரேமாதிசயத்தினாலையும் அந்த ஸ்மரணை அப்படி கெட்டிப்படலாம். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே என்று எப்ப பார்த்தாலும் கஞ்சன் இந்த கம்சன் கிருஷ்ணனையே நினைச்சிருக்கு. அதனால ஏது சர்வாணி கர்மாணி, யார் ஒருத்தர்கள் எல்லா கர்மங்களையும் என்னிடத்துல சமர்ப்பிக்கிறார்களோ, என்ன மத் பரா என்னையே உயர்வா நினைச்சு, அனன்யேனைவ யோகேன, அது அனன்யேனையேவ யோகேன, இதை தவிர அவர்களுக்கு வேற கதி கிடையாது. நேற்றுக்கே சொன்னேன், இவாள்லாம் சர்வ கர்மா விட்டவா கிடையாது. இவர்கள் இவர்களுடைய நித்திய கர்மானுஷ்டானத்துல என்ன கர்மாக்கள் விதிக்கப்பட்டிருக்கோ எல்லாத்தையும் பண்றவர்கள். ஸ்ரௌத்த ஸ்மார்த்த நித்திய கர்மானுஷ்டான யோகியதா சித்தியர்த்தம் செய்பவர்கள். இன்னும் ஒருபடி கீழே போனா அவரவருடைய வர்ணாசிரம தர்மத்தினுடைய குலாச்சாரங்களை விடாதவர்கள் இல்லையா. நாமதேவர் அந்த டெய்லரா இருந்தார்னா டெய்லரா இருந்தார், சேனா நாவிதர் அவர் நாவிதரா இருந்தார் நாவிதரா இருந்தார், கோரா கும்பார் மண்ணு துவைச்சார்னா மண்ணு துவைச்சார். அதுபோல துக்காராம் மகாராஜ் 1000 சன்னியாசி சமம், ஆனா பலசரக்கு கடையில செட்டியாரா உட்கார்ந்து இருந்தார். அதுபோல கபீர்தாசர் பட்டுநூல் நூக்கிறார். என்ன காரணம்னா கடமைச்சை. வரதானு சத்குரு சுவாமிகள் அவருடைய சரித்திரத்துல பார்க்கும் பொழுது, அவருடைய சரித்திரத்துல அவர் இதுக்கு போறார், அவர் பிராமணார்த்தம் பண்ணி வைக்கிறதுக்கு போறார். பட் ஆனா நடுவுல தியானத்துல உட்கார்ந்துன்றார். ஸ்ரீ அண்ணாவுடைய சரித்திரத்திலேயே இருக்கு. ஸ்ரீ அண்ணாவுடைய அப்பா திருத்தகப்பனார் ஒரு சந்தர்ப்பம் சேங்கனூர் அம்பின்னு சொல்லுவார் ஸ்ரீ அண்ணாவை.
ஒரு ஊர்ல போய் வேப்பத்தூர்ல போய் நீ ஒரு சிரார்த்தம் பண்ணி வச்சுட்டு வான்னு காத்தால அனுப்பினார். சேங்கனூர் திருச்சேங்கனூர்ல இருந்து கிளம்பினார். கும்பகோணம் பக்கத்துல அண்ணாவுடைய அவதார ஸ்தலம். கார்த்தால கிளம்பினார். 11 மணிக்கு தான் சிரார்த்தம் பண்ணி வைக்கணும். அம்பியோ 8 மணிக்கே வந்துட்டார். போற வழியில கருப்பூர்ல ஒரு கோவில், பிள்ளையார் கோவில். பார்த்தோன்னா பிள்ளையார் கோவில் இருக்கே, நிம்மதியா இருக்கே, யாரும் இல்லையே, கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவோமே, ராம தியானம் பண்ணுவோமேன்னு உள்ள வந்துட்டார். உள்ள வந்து உட்கார்ந்து தியானத்துல உட்கார்ந்து விட்டார். உட்கார்ந்தா தியானத்துல நேரம் போனது தெரியல, முழுகிவிட்டார். எழுந்திருந்து பார்க்கும்போது 3 மணி ஆயிடுச்சு. மாத்தியானிய காலம் அதிக்கிரமிச்சு. உடனே ஓடி வந்து அப்பாவிடத்துல கண்ட கசுக்கிண்டே இந்த மாதிரி நடந்துடுத்து, என்னால போகலன்னு ஒண்ணு. அப்பா விழுந்து அடிச்சு சைக்கிள் எடுத்து அங்கேருந்து ஓடி போய் அவரிடத்துல கேட்டா, தம்பி வந்தாரே, ரொம்ப நன்னா பண்ணி வச்சாரே, எல்லாம் அர்த்தம்லாம் சொல்லி விளக்கி பண்ணினாரே அப்படிங்கும் பொழுது சிஷ்ய அண்ணா சொல்றா, நான் போகலையேப்பா, நான் போகலையே. அப்படிங்கும்போது யாரு போனா அப்படின்னா, இப்ப நம்ம குருநாதருடைய சரித்திரம் நான் சொல்றேன். இன்னைக்கோ இருந்தவருடைய சரித்திரம் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம பரமகுருவனுடைய சரித்திரம் சொல்றேன். தெரிஞ்சு கொடுத்தோ என்ன காரணம் அப்படின்னா, அனன்யாக சிந்தையந்தோமா. அப்போ யார் ஒருத்தன் அப்பேற்பட்ட மொபைல் டேட்டாவை போய் கனெக்ட் பண்றது, அவனை கூப்பிடு. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஓ பகவான் வந்து அனன்யாக சிந்தையந்தோமா. அப்ப அந்த யார் போய் அந்த சிரார்த்தத்தை பண்ணி வச்சா அப்படிங்கிற அந்த ஒரு சம்சயம் வந்த பொழுது உடனே தெரிஞ்சு கொடுத்து சாட்சாத் பகவான் போனான். அப்போ அந்த தன்னுடைய கடமையை யாரு விடாம பண்றாளோ, ஏது சர்வாணி கர்மாணி, அந்த கடமையை எப்படி பண்றான்னா மயி சந்நியஸ்ய மத்பராக, கிருஷ்ணனுக்காக பண்றான். அவ போய் சிரார்த்தம் பண்ணி வச்சா பணம் தருவான்னு பண்ணல, போய் ஒரு இடத்துல உபன்யாசம் பண்ணினா அவ காசு பணம் தருவான்னு பண்ணல, தன்னை கொண்டாடுவான்னு பண்ணல, அப்படி பண்ணல. எப்படி பண்றா அப்படின்னா பகவானுக்காக பகவான் சந்தோஷப்படணும் அப்படின்னு பண்ணும் பொழுது வேற எந்த சாதனையும் அவ வச்சுக்கல. சாதனைனா பகவானை அடையறதுக்கான வழிகள், யாகமோ யோகமோ யஜ்யமோ எதையும் கவலைப்படல, பகவானுடைய கிருபையை மட்டும். தே டிபெண்ட் ஒன்லி ஆன் பகவானுடைய கிருப்பை. அதுக்கு ஆகாசத்துல சகோரம்னு ஒரு பட்சி இருக்கு. அந்த பட்சிகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா வேதத்துல சொல்லியிருக்கு, சாகச பட்சிகள் அப்படின்னு சொல்லுவா, சக்கரவாகம்னு சொல்லுவா. அது மேகமண்டலங்கள்ல சஞ்சாரம் பண்ணக்கூடிய பட்சிகள். அந்த பட்சிகள் என்ன பண்ணும் அப்படின்னா ஆகாசத்துல வரக்கூடிய மழை துளியே அது சாப்பிடும். அதுக்கு தொண்டையில ஓட்ட உண்டு, வாய் வழியா சாப்பிட்டதுன்னா தொண்டை வழியா போயிடும். அதனால அந்த பட்சிகள் பறந்துட்டு இருக்கும் பொழுதே பகவானை பார்த்து அதனுடைய தொண்டை வழியா உள்ள போடுவான். அப்படிலாம் சிருஷ்டிகள் இருக்குன்னு சொல்றா. இதுல இருந்து எப்படி அப்படின்னு அது போல இந்த பக்தர்கள் என்ன பண்றானா, பகவான் எப்படி வச்சிருக்கானோ அப்படி வச்சிருக்கா இல்லையா. ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராக அனன்யேனைவ யோகேன. அதுக்குதான் அனன்யேனையேவ யோக, வேற எதையுமே அவர்கள் துணை சேர்க்கிறதே இல்லை. அனன்யேன ஏவ யோகேன. அந்த யோகம் எத்தகையது அப்படின்னா கிருஷ்ணனுடைய கிருபையை மட்டும் நம்புற யோகம். மாம் தியாயந்த உபாசதே. அவர்கள் பண்ணக்கூடிய தியானம் எத்தகையது அப்படின்னா கோபிகைகளை போல. அதுபோல ஜனாபாய போன்றது. ஜனாபாய் என்ன பண்றா அப்படின்னா, ஜனாபாய் எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணன் நினைச்சுட்டு இருக்கா. ஒரு 4 வயசு குழந்தையா பாண்டரங்கனுடைய கோவிலுக்கு வரா. அவ அப்பா அம்மா கூட்டத்துல, அந்த ஆஷாட ஏகாதசி கூட்டத்துல அந்த குழந்தை தொலைஞ்சு போய்டுறது. அந்த கோவிலே நின்றுட்டு இருக்கு. அந்த குழந்தை பாண்டரங்க சன்னதியிலே நின்றுட்டு இருக்கு. அந்த குழந்தை நின்றுட்டு இருந்தோட நாமதேவர் போய் அதை கூப்பிடுறார். குழந்தை நீ யாரு அப்படிங்கிறார். உடனே அந்த குழந்தை சொல்றது, தெரியல, எங்க அம்மா அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது. உடனே அந்த குழந்தைய தன்னோட ஆத்துக்கு அழைச்சின்னு வர்றார். நாமதேவருடைய பத்னி அதை நிறைய யாரோ ஒரு வேலைக்கார குழந்தை கிடைச்சிருக்குன்னு நினைச்சிட்டு அவளை எக்கச்சக்கமா வேலை வாங்குறா. ஆனா நாமதேவருடைய ஒரு பிரியத்தினால ஆத்துல எல்லா வேலையும் பண்றா. ஆனா மனசு எப்படி இருக்குன்னா பாண்டரங்கன் இடத்துலயே இருக்கு. உங்க அப்பா அம்மாட்ட கொண்டு விட்டுடுறேன் அப்படின்னா இல்ல நான் இந்த பாண்டரங்கனை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறா. ஆனால் ஜனாவா என்ன பண்றானா, எல்லா வேலையும் பண்றான். கார்த்தால 6 மணி 5 மணிக்கு எழுந்தான்னா ராத்திரி 11 மணி வரைக்கும் மாடு மாதிரி உழைக்கிறா. சாணி தட்டுறதுலேருந்து, ராட்டி தட்டுறதுலேருந்து, துணி துவைக்கிறதுலேருந்து, சப்பாத்தி இடுறதுலேருந்து எல்லா வேலையும் பண்றான். ஒரு வேலையும் இல்லை. ஆனா அவளுக்கு எப்பயாவது ஒரு பரிசிரமம் ஏற்படுமாகில் ஒரு நிமிஷம் அப்படி மூச்சை பிடிச்சிருந்தான்னா அவளுக்கு பக்கத்துல கிருஷ்ணன் வரான், அவளுக்கு சப்பாத்தி தட்டி தரான், ராத்திரி பூரா அவளோட விளையாடுறான். ஆனா அது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். காரணம் என்னன்னா அனன்யேனைவ யோகேன,
யாரு இன்னும் அந்த கிருஷ்ணனை வேற யாரையும் நினைக்காம நினைக்கிறாளோ அந்த கிருஷ்ணன் அவளோட இருக்கான். அனன்யேனைவ யோகேன. அந்த குழந்தைக்கு யார் அந்த தியானத்தை சொல்லி கொடுத்தா? அந்த குழந்தை அஷ்டாங்க யோகம் பண்ணி அந்த தியானம் பண்ணலையே இல்லையா? அதனால அனன்யேனைவ யோகேன. ஆனா ஒரு டியூட்டிய அவ விடலை. டியூட்டிய பண்ண முடியாம அவளுக்கு அவளுடைய மனசு பக்தினால மேல போயிடுறது. பக்தி யோகத்துல மேல போயிடும் பொழுது கபீர்தாசரால பட்டு நூல் நூக்க முடியல. உடனே அந்த சமயத்துல ராமரும் லக்ஷ்மணரும் அந்த வேலையை பண்ணினார்கள் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அது காரணம் என்னன்னா யோகக்ஷேமம் வகாமி. அவளுடைய பக்தன் அனன்யேனைவ யோகேன. அப்படி ஒரு யோகம் என்ன தியானம் பண்ணிட்டு இருக்கான். அந்த தியானம் அபியாசத்தினால வந்தது இல்ல, நேச்சுரலா வந்தது. அதனால மாம் தியாயந்த உபாசத்தை. அப்போ இந்த இடத்துல பகவான் சொல்ற தியான யோகம் எத்தகையது அப்படின்னா, பகவானையே உயர்ந்த விஷயமா நினைச்சு பகவானுக்காக மற்ற சாதனைகள்லாம் விட்டவர்கள். உனக்கு இந்த பரிகாரம் இருக்குப்பா, அதனால போய் அந்த கோவில்ல போய் விளக்கு போடு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் உட்கார்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாம சொல்றேன், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்றேன், கிருஷ்ணன் என்ன காப்பாத்துவான். நீ அந்த இடத்துல போய் அந்த பரிகாரம் பண்ணிட்டு வா, இந்த இடத்துல இந்த தானம் கொடு. எதையும் நம்பாதவர்கள். இன்ஃபேக்ட் மற்ற கோவில் மற்ற தெய்வத்தினுடைய கோவிலுக்கெல்லாம் கூட போகாதவர்கள். ஆனா அதுக்காக மற்ற எந்த தெய்வத்தையும் இவாளுக்கு இகழ்ச்சி கிடையாது. சிவனையோ முருகனையோ அம்பாளையோ யாரையும் அவ மாத்துக்குறவா நினைக்க மாட்டா. என்ன காரணம் அப்படின்னா, இந்த கிருஷ்ணன் தான் அந்த தெய்வங்களுக்கும் ஆத்மாவா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறா. மத்பரகாங்கும் பொழுது ஏது சர்வம். அப்போ மத்பரனான இவ்வளவு உயர்ந்த கண்ணனிடத்துல அத்தனையும் சமர்ப்பித்தவர்கள் லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் தன்னுடைய நாயகனா கிருஷ்ணனா தான் பாக்குறா. அதனால கிருஷ்ணன் அவளுக்கு கிடைச்சிட்டதுனால மற்ற யாரிடத்துலயும் அவளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கும் பொழுது மயி சந்நியஸ்ய மத்பராகா, எனக்காக மற்றது அனைத்தையும் விட்டவர்கள் மயி சந்நியஸ்ய மத்பராகா. அதனால இதுல ரொம்ப கிளியரா இருக்கணும். அனன்யேனைவ யோகேன மாம் தியாயந்த உபாசத்தை. கர்மாவை எதுவும் விட்டுறக்கூடாது. நான் கிருஷ்ண பக்தி வந்துடுத்து, எனக்கு நான் பாகவதம் படிக்கிறேன் அதனால நான் சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேன், நான் பஜனை பண்றேன் அதனால நான் சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேன், எனக்கு சிரார்த்தம்லாம் தேவையில்லை, அப்படி கிடையாது. கர்மாங்கிறது அது உனக்கு ஞானம் வரும் பொழுது கர்மா ஒண்ணு விடும். எப்படி ஒரு மரத்துல ஒரு சருகு காயும் பொழுது அந்த மரத்திலேருந்து அது தானா உதிர்றதோ அதுபோல கர்மாவானது நம்மளை விட்டு விலகிறத நாம் பார்ப்போம். எத்தனை நாள் வரைக்கும் இவள் என் மனைவி, இது என் குழந்தை, இது என் வீடு, இது என் வேலை, எல்லாத்துக்கும் ஆதாரமா இது என் உடம்புங்கிற எண்ணம் இருக்கோ அன்னி வரைக்கும் உனக்கு கர்மா இருக்குன்னு அர்த்தம். கீதையில ரொம்ப ஃபண்டமெண்டலி வெரி கிளியர். அதனால சன்னியாசம் வாங்கிக்கிறேன், நான் ஆத்த விட்டு வெளியில போறேன் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் கிடையாது. நீ இருந்துட்டு கிருஷ்ணனிடத்துல அன்பை பெருக்கிக்கோ. எந்த உன் பிள்ளைக்கு நீ உடம்பு தொடச்சு விட்டாலும் தலைக்கு எண்ணெய் தடவி விட்டாலும் கிருஷ்ணனுக்கு தான் பண்றேன் அப்படின்னு ஏது சர்வாணி கருமாணி மயி சந்நியஸ்ய மத்பராகா. அந்த கிருஷ்ணனிடத்துல நீ பிள்ளைக்கு செய்யறதுக்கு காரணம் என்னன்னா கிருஷ்ணனிடத்துல இருக்கிற அன்பு. அதுதான் இங்க பகவான் சொல்றான். அதனால அத்தனை அப்போ ஜனாபாய் என்ன பண்றா அப்படின்னா, ஜனாபாய் ஆத்துல உட்கார்ந்து இருக்கான். நம்மளாம் என்ன பண்றோம்? நம்மளாம் கிருஷ்ணா என்ன நினைச்சுக்கோ, கிருஷ்ணா என்ன நினைச்சுக்கோ, நான் கிருஷ்ணன் நினைச்சுக்க போறேன், கிருஷ்ணன் நினைச்சுக்க போறேன்னு சொல்றோம். ஆனா ஜனாபாயினுடைய ஒரு பாக்கியம் பாருங்க, நம்ம எல்லாம் ஒரு ஜனாபாய் தான் நம்ம குரு. நம்ம கிருஷ்ணன் நினைச்சுட்டு இருக்கோம்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய ஸ்மரணையை விட அவன் நம்மள நினைச்சுட்டு இருக்கோம். அவன் நம்மள நினைக்கிற மாதிரி ஒரு பக்தி நம்ம இடத்துல இருக்கணும். அது காரணம் என்ன அப்படின்னு அதுதான் இங்க பகவான் சொல்றான். மாம் தியாயந்த உபாசத்தை அனன்யேனைவ யோகேன அப்படிங்கிற விஷயத்துல சொல்லும் பொழுது, ஒரு சந்தர்ப்பம் நாமதேவர் கோவிலுக்கு போறார், மகாத்வாரத்துக்கு போறார். பாண்டரங்கன் கையில என்னமோ இப்படி மறைச்சுக்கிறான். அவர் உடனே கேட்கிறார், பாண்டரங்கா என்னமோ கையில வச்சுட்டு இருக்கே குடு அப்படின்னா ஓலைச்சுவடி. ஓலைச்சுவடியில பகவான் எழுதிட்டு இருக்கான். பாண்டரங்கா என்ன எழுதிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா அதுல எல்லாம் ஜனாபாயி 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 மனேதேவா அப்படின்னு வருது. என்னது இது ஜனாபாயி மனேதேவான்னு? என்ன அபங்கம், நாங்க பாட்டு எழுதுற மாதிரி நீ பாட்டு எழுதுறியா அப்படின்னு கேட்டா பகவான் சிரிச்சுட்டே சொல்றான், உங்க ஆத்துல ஜனாபாய் சாணி தட்டின்னு இருக்கா, இப்ப துணி துவச்சுட்டு இருக்கா, ஆனா அது பண்ணும் பொழுதெல்லாம் என்ன நினைச்சுட்டு தான் பாடுறா, என்ன நினைக்காத நேரமே கிடையாது. அவ என்ன நினைக்கும் பொழுதெல்லாம் ஏதாவது பாட்டு பாடுறா. அவ பாட்டு பாட அந்த பாட்டெல்லாம் நான் எழுதி வச்சுக்கிறேன். என்ன காரணம்னா ஜனாபாய்க்கு என்ன விட்டா யார் இருக்கா, ஜனாபாய்க்கு என்ன விட்டா யார் இருக்கான்னு ஜெகத்பதியான கண்ணன் கவலைப்படுறான். கண்ணன் கவலைப்படுறான்.
அந்த கண்ணன் கவலைப்படுவான் அப்படிங்கிறது தான் பகவான் சொல்றான். ஏத்து சர்வாணி கர்மாணி மயி சந்நிய மத்பராகா அனன்யேனைவகி யோகேன மாம் தியாயந்த உபாசதே. அப்படி ஒரு நம்மளை பத்தி கவலைப்படுற ஒருத்தனை இருக்கும் பொழுது அவனை நினைக்க வேண்டாமா? அவனை தானே தியானம் பண்ணணும். மணிவாசகரும் அப்படிதான். மணிவாசகர் ஒரு பாட்டு திருவாசகம் எழுதி வச்சுக்கல, ஆனா நடராஜா வந்துட்டார். நடராஜா வந்து உங்களுக்கு நான் சிஷ்யனா இருக்கேன், நீங்க உங்க பாட்டெல்லாம் எழுதி வச்சுருக்கா, உள்ளத்தை உருக்கிறதே, நான் ஒன்னும் எழுதி வச்சுக்கலப்பா அப்படிங்கிறா திருவாத ஊரா. உடனே சிதம்பரம் கோவில்லையே உட்காந்துட்டு இன்னைக்கு நீங்க சொல்லுங்க எல்லாத்தையும் நான் ஓலப்படுத்துறேன் அப்படின்னு உட்காந்துன்னு அந்த பையன் ஆச்சரியமான ஒரு தேஜஸ்வி, நல்ல சக்கச்சவேல் திருமேனி, நல்லா பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு பட்டை போட்டுண்டு கழுத்துல ருத்ராட்சம் சம்னு இருக்கான், கண் அப்படியே தாமரை கண்ணா இருக்கு, அந்த சிரிப்பு, அந்த பருபருன்னு மூக்கு, அந்த சுருள் சுருளான கேசங்கள், மாஞ்சி போறாரு. இந்த குழந்தை யாரு? இந்த குழந்தை அம்பி யாரு? இந்த அம்பி யாரு? உள்ள இருக்கிற நடராஜாவுடைய சாயல் இருக்கே அப்படின்னு நினைக்கிறார். அவ்வளவு அழகா இருக்கான் அந்த பையன். அந்த பையன் சொல்றான், என்னோட பேர் வந்து இங்க இருக்கக்கூடிய சங்கர சர்மான் பேரு, இந்த ஊர் பிராமணருடைய புள்ளதான், தீட்சதர் புள்ளதான், உங்களை பத்தி கேள்விப்பட்டு உங்களிடத்துல வந்தேன், உங்களுடைய பாட்டெல்லாம் எழுதிக்கணும்னு ஆசை, சொல்றேன்ப்பா, இது வரைக்கும் யாரும் கேட்கல, நான் பாடிட்டு இருக்கேன் அப்படின்னா அத்தனை பாட்டையும் சொல்லிட்டார். அத்தனை பாட்டையும் அந்த குழந்தை எழுதிவிட்டான். எழுதிவிட்டு காத்தால கண் அசந்துட்டார். காத்தால எழுந்து பார்த்தா அந்த அம்பியை காணும். சரின்னு எழுந்து அனுஷ்டானத்துக்கு போயிட்டார், ஸ்நானத்துக்கு போயிட்டார், மடத்துக்கு போயிட்டார். தீட்சதாலாம் போய் நடராஜாவுடைய சன்னதியை திறந்தா, திருச்சிற்றம்பலமுடையாருடைய சன்னதியை திறந்தா, அதே ஓலச்சுவடி ஒரு கட்டு வச்சுட்டு இருக்கார் கையில. நடராஜா போய் எடுத்து பார்த்தா அதுல போட்டிருக்கு, மணிவாசகம் உரைக்க திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது, திருவாசகம் என்று பெயர், ஒப்பாம் திருச்சிற்றம்பலமுடையான் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு போயிருக்கார் நடராஜா. அப்போ ஏத்து சர்வாணி கர்மாணி, இவர் எதை பத்தி கவலைப்படல, தனக்கு பாட்டு எழுதிக்கணும், தனக்கு ஒரு பிராபல்யம் வரணும்னு நினைக்கல அவர். அந்த அப்படி நடராஜாவை நினைச்சு 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 பாடும் பொழுது கடைசியில் அந்த நடராஜாவுக்கு இவரை நினைச்சுட்டு இருக்கிறத தவிர வேற கதி இல்லாம பண்ணிவிட்டார். அதனால தியானம்ங்கிறது என்னன்னா, உன்னுடைய தியானத்துல கிருஷ்ணன் உன்னை நினைக்கிற மாதிரி பண்ணிவிடணும், பண்ண முடியுங்கிறான். அப்படி பண்ணிவிட்டா என்ன பண்ணுவேன்னா, தேஷாம் அகம் சமுத்தர்த்தாம் மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நசிராத் பார்த்த மையாவேசித சேதசாம். அதனால சொல்ல, அப்படிப்பட்டவர்கள் விஷயத்துல இந்த இடத்துல தேஷாம் அவர்களை, அகம் சமுத்தர்த்தா நானே அவர்களை கை தூக்கி உயர்த்தி விடுகிறேன். எதுல? மிருத்யு சம்சார சாகராத் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாகி முராரே. ஆச்சாரியர்கள் தான் சொல்றார் பஜகோவிந்தத்துல, கிருஷ்ணா நான் பிறந்து 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 செத்து 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 1000 கோடி லட்சம் எவ்வளவோ ஜென்மாக்கள் எடுத்தாலும் என்னால இந்த சம்சாரத்தை தாண்ட முடியாது. இந்த சம்சாரம் படு பயங்கரமானது, குரத்யம் பீம பவார்ணவம். ஆனால் நீ நினைச்சேன்னா என்ன ஒரு நிமிஷத்துல இதுல இருந்து தூக்கிவிடலாம். கிருபையா பாரே பாகி முராரே. கிருபையா அபாரே, உன்னுடைய அபாரணீயமான கிருபையினால ஒரு கட்டாட்சம் பண்ணி இவனை நான் சம்சாரத்திலேருந்து கை தூக்குறேன். இதுதான் ஆச்சாரியார் சொல்றார், லக்ஷ்மீன்ற சிம்ம மமதேகி கராவலம்பம். இப்படி கையை தூக்கி விட்டேன்னா பகவான் இப்படி பிடிச்சிடுறான். ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான் கையை தூக்குறோம் இல்லையா, அப்படி தூக்கினா தேஷாம் அகம் சமுத்தர்த்தான், நான் தூக்கி விடுறேங்கிறான். அவன் தூக்கி விடுறேன்னு ஒருத்தன் மேல இருக்கும் பொழுது நம்ம கை கொடுக்காம இப்படி கையை இப்படி வச்சுட்டா என்ன? அதனால தேஷாம் அவர்களை, அகம் சமுத்தர்த்தா நான் கை தூக்கி விடுகிறேன். எங்க இருந்து? மிருத்யு சம்சார சாகராத்து. இப்ப யார சொல்லியிருக்கான்னா, ஞானிகளை சொல்லல, நம்மளை போல சம்சாரிகளை தான் இங்க சொல்றான். ஏன்னா ஞானிகளுக்கு சம்சாரம் கிடையாது, ஞானிகளுக்கு சம்சாரம் கிடையாது. அப்ப சம்சாரிகளையே சொல்றார். முன்னாடி ஒரு பிரகரணத்துல சொல்லும் பொழுது, 7வது அத்தியாயத்துல சொல்லும் பொழுது, எனக்கு 4 விதமான பக்தர்கள் இருக்கிறார்கள். சதுர்விதாக பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுனா அர்த்தார்த்தி ஆர்த்தி ஜிக்யாசு ஞானீச்ச பரதரிஷபா என்று பகவான். அர்த்தார்த்தியான ஒரு பக்தன், காசு பணம் வேணும் பொழுது எங்கிட்ட வரக்கூடிய ஒரு பக்தன், அதுக்காக என்ன உபாசனை பண்ணக்கூடிய பக்தன். அர்த்தார்த்தி ஆர்த்தி துக்கம் வரும்பொழுது, இயற்கை உபாதைகள் வரும்பொழுது என்ன அடையிற பக்தன் ஆர்த்தி. அர்த்தார்த்தியான பக்தர்கள் நிறைய பேர் இருக்கார்கள். ஆர்த்தி கஜேந்திரனை போல,
திரௌபதியை போல என்னை காப்பாத்து, எனக்கு துக்கம் வந்துடுத்து கோவிந்தா அப்படின்னு கையை தூக்கிவிட்டா, அதனால ஆர்த்தி. அதுபோல ஜிக்ஞாசு அர்ஜுனனை போல எனக்கு ஞானம் வேணும், எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு, எனக்கு உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்றது ஜிக்ஞாசு. அப்ப இந்த 3 விதமான பக்தர்களும் சம்சாரத்துல இருக்கா. அவளுக்கு பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு. அப்ப ஞானீச்ச பரதர்ஷவா அப்படின்னு சொல்றானேன்னா, ஞானிங்கிறது ஒரு 4 பக்தர்கள் எனக்கு இருக்கான்னு சொல்றதுக்காக ஞானி அங்கு சேர்த்து சொன்னானே தவிர, அடுத்த பிரகரணத்துல சொல்லும் பொழுது தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏக பக்திர் விசிஷ்யதே பிரியோகி ஞானி நோத்தியர்த்தம் அகம் சஜ மம பிரியா. ஞானி நானும் ஒண்ணு. இன்ஃபேக்ட் ஞானி துவாத்மைவ மேமதம். we are one and the same. ஞானி மேல எனக்கு அவ்வளவு பிரியம் உண்டு, ஞானிக்கு என் மேல அவ்வளவு பிரியம் உண்டு. எங்க 2 பேருடைய பிரேம தான் உண்மையான பக்தி. ஞானியினுடைய பக்தி தான் பக்தி. 12வது அத்தியாயத்துல சொல்ல போறோம். பக்தன்னாலே ஞானிதான், ஞானிதான் பக்தன். ஞானியான பக்தனைத்தான் பகவான் பக்தன்னே சொல்றான் கீதையில. சாதாரண பக்தர்கள் எல்லாம் ஆர்த்த பக்தன் என்றும், அர்த்தார்த்தியான பக்தன் என்றும், ஜிக்ஞாசுவான பக்தன் என்றும், இவர்கள்லாம் காமியார்த்த பக்தர்கள். ஏதோ ஒன்னை எதிர்பார்த்து பகவானிடத்துல பக்தி பண்ண. எனக்கு கஷ்டம் போகணும் என்றோ, எனக்கு பணங்காசு வரணும் அப்படின்னோ, இல்ல எனக்கு ஞானம் வேணும், சத்சங்கம் வேணும், குரு வேணும், கைவல்யம் வேணும் என்றோ, ஏதோ ஒன்னை எதிர்பார்த்து இந்த 3 பேரும் பகவானிடத்துல ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு பக்தி செய்கிறார்கள். அவர்களைத்தான் பகவான் இங்க சொல்றான் தேஷாம் அகம் சமுத்தர்த்தா. ஏன்னா ஞானிகளுக்கு சம்சாரமே கிடையாது. ஞானி துவாத்மைதான் மேமதம். ஞானியும் நானும் ஒண்ணுங்கும் பொழுது பகவானுக்கு சம்சாரம் கிடையாது, ஞானிகளுக்கும் சம்சாரம் கிடையாது. ஏன்னா ஞானிகள் 3 குணங்களை தாண்டினவர்கள், குணாதீதர்கள், சுயமேவ பகவான் அவர்கள். அதனால தேஷாம் அகம் சமுத்தர்த்தாம் மிருத்யு சம்சார சாகராத்தே பவாமி நச்சிராத் பார்த்த. நச்சிராத் உடனே, இந்த ஜென்மாலேயேன்னு வியாக்கியானம். இன் திஸ் பர்த் இட் செல்ஃப். என்ன காரணம்னா, நீ யோக மார்க்கத்துல போனேன்னா அநேக ஜென்ம சம்சித்தா, எத்தனையோ ஜென்மங்கள் ஆயிடுது. ஞான மார்க்கத்துல போனேன்னா பகுநாம் ஜென்ம நாமந்தே ஆயிடுறது. ஆனால் நீ என் கிருபைய நம்பினேன்னா, ஏது சர்வாணி கர்மாணி மயிதன்யஸ்ய மத்பராகா அனன்யேனைவ யோகேன மாம் தியாயந்த உபாசதே. அப்படி பண்ணிட்டேன்னா தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத்து. நான் எப்படி பண்றேன்னா, அவர்களை நச்சிரா, அவர்களை உடனே, அவர்களை நச்சிரா. அதுக்கு என்ன பண்ணணும்னா, மைய ஆவேசித சேதசாம், மனசை எங்கிட்ட வா கொடுத்துடும், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப யாராவது ஒருத்தன் இப்படி பகவான் நான் காப்பாத்துறேன்னு சொல்லும் பொழுது, லாபம் இல்லாத, ரூபம் இல்லாத, குணம் இல்லாத ஒரு பிரம்மத்தினிடத்துல போய் நான் மனசை வைப்பேன்னு சொல்லுவானோ? இப்ப சகுண உபாசனையில என்ன ஒரு பெருமைன்னா, நாமம் இருக்கு, கிருஷ்ணா அப்படிங்கிற மதுரமான நாமம் இருக்கு. கிருஷ்ணாங்கும் பொழுதே மதுரமான ரூபம் இருக்கு. அதுக்கு மேல கிருபாளு, தயாளு, பக்தவத்சலன், பத்துடைய அடியவர் கெளியவன் அப்படிங்கிற அவனுடைய சௌலபிய சௌசீல்யாதி கல்யாண குணங்கள். அப்ப அந்த குணத்திலேயே என்னன்னா, அவன் நம்மளை கணிசிக்கிறான். ஐயோ, இவன் வரமாட்டேங்கிறானே, கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டேங்கிறானே, இவனை நான் காப்பாற்றணுமே அப்படின்னு அவன் இடத்துல கை வச்சுட்டு நம்ம வரமாட்டோமா நின்று இருக்கக்கூடிய அந்த குணம், தன்னுடைய பக்தாபிமானம் அப்படிங்கிற பக்தவாத்சல்யம் அப்படிங்கிற அந்த குணம் இருக்கும் பொழுது அதுதான் கிருபையா பிரவகிக்கிறது கிருஷ்ணனிடத்துல இருந்து. அதனால நீ யோகம் பண்ணி, யாகம் பண்ணி, யஜ்ஞம் பண்ணி கஷ்டப்படாத. பீஷ்மரோ சரபங்கரோ யோகம் பண்ணினார்கள். பீஷ்மர் எப்பேற்பட்ட யோகம் பண்ணினார்னா, அவருடைய கடைசி காலத்துல கண்ணபிரான் எழுத்தாப்புல வந்து நின்று இருக்கான். ச தேவ தேவோ பகவான் பிரதீக்ஷதாம் அப்படிங்கிறார். எப்படின்னா, சதுர்புஜா தியான பதா, 4 சதுர்புஜமான மூர்த்தி எனக்கு முன்னாடி நிற்கட்டும். நான் இந்த சரீரத்திலேருந்து பிராணனை பிரிச்சுக்கிற அழக அவன் பார்க்கட்டும்டா அப்படின்னு உட்கார்ந்து இருக்கார் பீஷ்மர். சரபங்கர் கடைசியில தேகத்தை ஊகுக்கிற சமயத்துல ராமச்சந்திர பிரபு தேடின்னு வந்துட்டார் யோகாபியாசத்தினார். பக்தியா யுக்தோ யோக பலேன செய்த என்று. அதுபோல சுகாச்சாரியால போன்ற சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர்கள், பிரம்மஜானிகள், லோகம் பூரா ஒரு க்ஷணத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடியவர்கள், வைகுண்டம் வரையும் போகக்கூடியவர்கள், மகாஜானிகள், அப்பேற்பட்ட அவதூதர்கள், பரமஹம்சர்கள், சரீரத்துல 4 எண்ணம் இல்லாதவர்கள், அப்பேற்பட்டவர்கள் ஞான மார்க்கத்தினால பகவானை பிடிச்சிட்டான் இல்லையா? அதனால நம்மளால அது முடியாது.
அதுபோல ஜனகரை போன்றவர்கள் அப்பேற்பட்ட மிதிலாபுரி நெருப்பு பிடிச்சிருந்து எரியும் பொழுது கூட அது என்னுடையது இல்லை அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்தார். ஆனா கருத்தினால தன்னுடைய டியூட்டியை பண்ணிட்டு இருந்தார். அதனால கீதையில பகவான் முன்னாடி கர்மயோகத்துக்கு சொல்லும் பொழுது ஜனகாதயகா ஜனகாதயகான்னு சொல்றான். ஜனகர் போன்றவர்கள் என்ன பண்ணினார்கள்னா லோக சங்கிரகமேவாபி, லோகம் நன்னா இருக்கணும் லோகம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தங்களுடைய டியூட்டியை பண்ணினார்கள். அப்ப நம்ம பீஷ்ம சரபங்காதிகளோ இல்ல சுகர் சனகர் முதலிய பெரியவாளோ இல்ல ஜனகாதிகளை போல கர்மயோகிகளோ நம்ம இல்லாததுனால நம்ம கிருஷ்ணனுடைய கிருபையை நம்பித்தான் ஆக வேண்டியிருக்கு. வேற ஒன்றும் வழி கிடையாது. நம்ம அப்படி நீ நம்பினால் என்ன மட்டும் நம்ம அப்புறம் அந்த போய் மசூதியில மந்திரிக்கிறேன், அந்த மாதா கோவில்ல போய் நான் மெழுகுபத்தி ஏத்துறேன், பலிக்காதுங்கிறது காரணம் என்னன்னா உங்ககிட்ட சின்சியாரிட்டி இல்லப்பா. உங்ககிட்ட சின்சியாரிட்டி தான் முக்கியம். அதனாலதான் முதல்லயே ஸ்ரத்தையா பரயோபேதாஹா தேமே யுக்த தமாமதாஹா, முதல்ல எடுத்தோடனே ஸ்ரத்தையை தான் பகவான் தான். அந்த ஸ்ரத்தை என்னன்னா எனக்கு கிருஷ்ணனே காப்பாற்றுவான். காரணம் என்னன்னா கிருஷ்ணன் தான் தெய்வம். வேதாகா சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தேவம் கேசவாத் பரம், கேசவனை விட உயர்ந்த தெய்வம் கிடையாதுங்கிற அந்த எண்ணம் வந்தால் ஒழிய அகம் சமுத்தர்த்தா, நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிறான். நான் காப்பாத்துறேன்னு சொல்றதுதான் ஆச்சரியம். என்ன காரணம்னா மற்றவாள்லாம் அவ்வளவு ஜென்மால முயற்சி பண்ணி ஆனானப்பட்ட பஞ்சமஸ்கந்தத்துல வரக்கூடிய ஜடபரதர், பரதராஜா அப்படின்னு பேர் அவருக்கு. அவர் ரிஷப யோகீஸ்வரருடைய புள்ள, அப்பா பெரிய யோகீஸ்வரர். அப்புறமா அவருடைய புள்ளை இவர் 100 பிள்ளைகள்ல மூத்தவர் பரதன். 100 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு பிள்ளைகள்கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டு புலகாசிரமத்துக்கு வந்துட்டு அங்க ஒரு பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கும் பொழுது அவர் ஒரு சந்தர்ப்பம் ஒரு மானை பார்த்து அந்த மான் குட்டி போட்டுட்டு அந்த அம்மா மான் செத்து போயிட அந்த குட்டி மானை ஆத்துக்கு எடுத்துன்னு அதனுடைய பிரீனன லாலன அதையே இருக்க அதோடைய லைஃப் போயிடுத்து. பகவானை உபாசனை பண்றதெல்லாம் விட்டுட்டார். யமனியம ஆசன பிராணாயாமங்கள்லாம் சித்திச்சு அவருக்கு தியானம் சித்திச்சு கொடுத்து இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தாருன்னா சமாதியை அடைஞ்சிருப்பார். சமாதி அடைஞ்சிட்டாருன்னா அவர் பகவானாவே கலந்துருப்பார். நிர்குண உபாசனையில போயிட்டு இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அஷ்டாங்க யோகத்துல 8வது படிக்கு போகும்பொழுது அங்கேருந்து ஸ்லிப் ஆயிட்டார். யோக பிரஷ்டோ பிஜாயத்தே, அடுத்த ஜென்மால மான் ஜென்மம் எடுத்தார். ஆனா பகவான் கிருபாளு தயாளு, பூர்வ ஜென்மால நாராயணனை பூஜை பண்ணினதுனால கிருஷ்ணார்ச்சன பிரபாவேன என்று சொல்றார். கிருஷ்ணனை அர்ச்சனை பண்ணினதுனால பூர்வ ஜென்மால இந்த ஜென்மால அந்த மான் ஜென்மமா இருந்தாலும் அதுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் இருக்கு. இந்த ஜென்மால நம்ம பகவானை உபாசனை பண்ணிட்டோம், பகவத்கீதை படிச்சுட்டோம், பாகவதம் கேட்டுட்டோம், பகவான் நம்மளை கைவிட மாட்டான், நமக்கு அந்த ஞாபகத்தை கொடுப்பான். கஜேந்திரனுக்கு கொடுப்பானே, கஜேந்திரன் ஜபம் பண்ணும் பொழுது எப்படி சொல்றாருன்னா ஜஜாப பரமம் ஜாபியம் பிராக்யன்மணி அனுசிக்ஷிதாம். பூர்வ ஜென்மால பண்ணின ஒரு ஸ்தோத்திரம் அந்த யானைக்கு ஞாபகம் வந்தது. வருமா? யானைக்கு ஸ்தோத்திரம் ஞாபகம் வருமா? அதுபோல இந்த மானுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் இருக்குமா? என்ன காரணம்னா மர்த்த ஸ்மிருதில் ஞானம் அப்போகனஞ்ச கீதையில சொல்றான் பகவான். நான் அந்த ஞாபகத்தை கொடுக்கிறேன். அவனுடைய ஹிருதயத்துல உட்கார்ந்துட்டே நீ போன ஜென்மால என்ன உபாசனை பண்ணினடா, நீ என்னோட பக்தன்டா, அதனால நீ என்ன பண்ணின 8 ஸ்டெப்ல 7 ஸ்டெப் தாண்டிவிட்ட. இப்ப நீ சமாதிக்கு டக்குன்னு அங்கேருந்து கிளம்புனார். அடுத்த ஜென்மால பிறக்கும் பொழுதே சகஜ சமாதியில பிறந்துட்டார். போன ஜென்மால என்ன தப்பு பண்ணினார்? எல்லாரோடையும் கலந்து பழகினார். இந்த தடவை கலக்கவே இல்லை. அதனால ஜட்டம் ஜட்டம் ஜட்டம்னே இருந்தார். கடைசியில பகவான் அடைஞ்சார் அப்படின்னு ஜடபரதனுடைய சரித்திரம் படிக்கிறோம் இல்லையா? அவருக்கு 3 ஜென்மாச்சு. ஆனால் தேஷாம் அகம் சமுத்தர்த்தா அப்படிங்கிற விஷயத்துல அஜாமிளன் நாராயணேதி மிரியமான ஈயாய முக்திம் அஜாமிளோபி இந்த அஜாமிளங்கிற மகா பாவி பிள்ளைய கூப்பிடுற வியாஜத்துல நாராயணா அப்படின்னு குரல் கொடுக்க உடனே பகவான் அவன் ஹரிகீர்த்தனம் பண்றான்டா அப்படின்னு பார்ஷதர்களை அனுப்பி அவனை கொண்டு வந்து அவனை மிருத்யு பாசத்திலேருந்து அவனை யமதூதர்கள்டேருந்து காப்பாத்தினான். அப்ப உடனே அவனை பகவானுடைய மெத்தட் என்ன கவனிக்கணும். உடனே அன்னைக்கு சாயங்காலமே அவனுக்கு வைகுண்டம் கிடையாது அஜாமிளனுக்கு அதை பார்த்த உடனே மனசுல தோணிடுச்சு, எப்பேற்பட்ட தயாளு தேஷாம் அகம் சமுத்தர்த்தான் இருக்கக்கூடிய பிரபு நம்மளை காப்பாத்தித்தானே, நம்ம பிள்ளைய கூட்டத்துக்கு அந்த பிரபு ஓடி வந்தானே அப்படின்னு அவன் நினைச்சு இனிமே அவனிடத்துல நம்ம ஸ்ரத்தையா இருக்கணும்.
சின்சியரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவன் குடும்பத்தை தியாகம் பண்ணி அஜாமிலன் போய் ஹரித்வாரத்துல உட்கார்ந்துட்டு பகவானை தியானம் பண்ணி பகவான யோகியா இருந்து பகவானை தியானம் பண்ணி பக்தனா இருந்து வைகுண்டத்திலேருந்து விமானம் அனுப்பி அவனுடைய கர்மாக்கள்லாம் முடிஞ்சோன்னா அவனை அழைச்சிட்டு போனார். அவனுக்கு பக்தி வைராக்கியத்தை கொடுத்து அவனை தன்னுடைய சரணத்துல சேர்த்துட்டார்னு பாகவதமே சொல்லும். அப்ப அவனுக்கு அப்பேற்பட்ட நிலவரத்துக்கு காரணம் என்ன? க்ஷணசங்கேன சாதுஷு, ஒரு க்ஷணம் ஒரு 10 நிமிஷம் யமதூதர்களுக்கும் விஷ்ணு தூதர்களுக்கும் நடக்கிற சம்வாதத்தை கேட்டான். அவன் மனசு மாறிடும். அவனை பகவான் கைவிடலையே. தேஷாம் அகம் சமுத்தர்த்தா, அதே ஜென்மால அவனுக்கு மோட்சம். க்ஷத்ரபந்துக்கு அதே ஜென்மால மோட்சம். பிங்களாங்கிற வேசியா ஸ்திரீக்கு அதே ஜென்மால மோட்சம். போதேந்திர ஆச்சாரியார் சஞ்சாரம் பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு வேசிக்கு ராமநாமத்தை உபதேசம் பண்றார். எல்லாரும் திட்டுறா, அவரை எல்லாரும் திட்டுறா. அப்ப அவர் ஒன்னும் வெளியில சொல்லிக்கல. என்ன நினைச்சார் அப்படின்னா, உலகத்துல எல்லாரும் இவ்வளவு வேண்டாதவள் அப்படின்னு சொன்னாலும் ஜெகத்குருன்னு நான் இருக்கும் பொழுது இந்த ஜெகத்துல அவளும் ஒரு அங்கம் தானே, அவளுக்கும் ராமனுடைய சரணத்துல அதிகாரம் இருக்கே. அவளுடைய சரீரம் வேணா அழுக்கா இருக்கலாம், இல்ல அவருடைய விருத்தி வேணா அழுக்கா இருக்கலாம், அது கர்மாவனால ஏற்பட்டது. ஆனா ராமர் எல்லாருக்கும் பொதுதானே, ராமநாமம் எல்லாத்துக்கும் பொதுதானே அப்படிங்கிற எண்ணத்துல அவளுக்கு உபதேசம் பண்ண, அவள் அடுத்த முறை பெரியவா அங்கேயிருந்து சஞ்சாரம் பண்ணி போதேந்திர ஆச்சாரியால் வரத்துக்குள்ள கோட்டிக்கணக்கில் ராமநாமத்தை ஆவருத்தி பண்ணி பெரியவா உட்கார்ந்து இருக்கும் பொழுதே பெரியவாளுடைய சன்னதியில எப்படி சபரி ஊர்துவ நாடி வெடிச்சு யோகீஸ்வரனா யோகினிகள் போகக்கூடிய பாதையில போனாலோ அது போல சரீரத்தை உகுத்துட்டு போனாள் அப்படின்னு சரித்திரம். நச்சிராத் பார்த்த இந்த ஜென்மாலேயே அடுத்து 100 ஜென்மா கிடையாது, இந்த ஜென்மாலேயே அப்படிங்கிறது பகவானுடைய ஒரு கிருபை. அதனால இந்த ஒரு சொல் கீதையில பகவான் சொல்லிட்டான். இந்த ஒரு சொல்லுதான் நம்ம பிடிச்சுக்கணும். அத்தனையிலையும் பகவான் சொன்ன விஷயம் தேஷாம் அகம் சமுத்தர்த்தா. இது சகுன உபாசனையில தானே சொல்ல முடியும். அகம், நான் கை தூக்குறேன் அப்படின்னா எனக்கு கை இருக்கு, எனக்கு கால் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மையாவேசித சேதசாம். அதனால நீ எப்படி இருந்தாலும் நீ என்ன நினைக்கணும்டா, என்ன நீ நினைக்கணும். இப்ப எப்படி நினைக்கிறதுங்கிறதையும் கிருஷ்ணனால சொல்லிக் கொடுக்கணும். அதனால சகுன உபாசனையில எல்லா விதமான கர்மாக்களையும் அந்த கிருஷ்ணனிடத்துல சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது. ஏது சர்வாணி கர்மாணி மைசன்யஸ்ய மத்பராஹ அரண்யேனைவ யோகேன மாம் தியாயந்த உபாசகே இந்த 6வது அத்தியாயத்துல 6வது ஸ்லோகத்துல சொல்லி 7வது ஸ்லோகத்துல தேஷாம் அகம் சமுத்தர்த்தாம் மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மயி ஆபேசித சேதசாம், என்னிடத்தில் செலுத்தப்பட்ட மனசை உடையவர்களாக என்று சொல்றான். அந்த தியானம், அந்த மனசை எப்படி செலுத்துறதுங்கிறது சொல்லி தரணும் இல்லையா? கிருஷ்ணன் தானே ஜெகத்குரு. அதனால மேல சொல்றான், மை ஏவ மன ஆதத்ஸ்வ மை புத்திம் நிவேசய நிவசிஷ்யசி மையேவ அத உத்தம் ந சம்சயः. மை ஏவ மன ஆதத்ஸ்வ, உன்னுடைய மனசை எங்கிட்டயே ஸ்டடியா நிறுத்து. மை புத்திம் நிவேசய, புத்தியை என்னிடத்துல செலுத்து. மனசுன்னு இருக்கு, புத்தின்னு இருக்கு இல்லையா? 2 இருக்கு. மனசுங்கிறது எண்ணங்கள் எதெல்லாம் உண்டாறதோ அதெல்லாம் மனசுதான் பிடிச்சது பிடிக்காததெல்லாம் வச்சுருக்கு. புத்தி அப்படிங்கிறது எது நல்லது எது கெட்டது, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற ரேஷனல் இன்டெலெக்ட் புத்தி. அதனால இது 2ம் ஞானிகளுக்கு ஒன்னா இருக்கு. மையேவ மன ஆதத்ஸ்வ, மனசு உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னிடத்துல கொண்டு வந்து நிறுத்து. மை புத்திம் நிவேசய, உலகத்துல அங்க போற மை புத்திம் நிவேசய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த தேவதையை விட அந்த தேவதை உயர்ந்து. நீ கிருஷ்ணனை உபாசனை பண்ற, குழல் ஊதல கண்ணனை ஆத்துல வச்சுண்டா ஆத்துல இருக்கிறது எல்லாம் புடிங்கிட்டு போயிடும். இல்ல நரசிம்மரை உபாசனை பண்ணினா உக்ரமூர்த்தி குடும்பமே ஒழிச்சுடுவார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றான். சீதாராமால ஆத்துல வச்சுண்டா ராமர் பட்ட கஷ்டம் படுவா. பாகவதம் படிச்சா மண்டையை போட்டுடுவேள், அது முக்தி கிரந்தம். ராமாயணம் படிச்சா படாத பாடுபடுவேள். பகவத்கீதை படிச்சா உங்களுக்கு என்ன மோட்சமா, என்ன வயசாயிடுதா. இப்படி நம்மளுடைய சில பேர் நம்மளை எதுவுமே படிக்க விட மாட்டான். அப்புறம் என்ன குமுதம் ஆனந்தவனம் கல்கண்டா படிக்கிறது, இல்ல டிவியில சீரியல் பாக்குறதா, இந்த மாதிரி ஒரு குரூப். அவனும் படிக்க மாட்டான், நம்மளையும் படிக்க விட மாட்டான். அப்படி இருக்கா இல்லையா? அதனால அதை கேட்டுடாத. மை புத்தின் நிவேச, உன் புத்தியை கண்டதுக்கு யூஸ் பண்ணாத. அப்புறம் என்ன சார் 50 வயசுலயே நீங்க பாகவதம் படிக்கிற, அதெல்லாம் 70 வயசுல இவன் படிக்கவே மாட்டான்.
கௌமார ஆச்சரேத் பிராஜ்யா தருமான் பாகவதானிக என்று பிரகலாதன் சொல்றான். எத்தனை செருப்பத்துல, எவ்வளவு சின்ன வயசுல செருப்பத்துல உன்னால பகவானுடைய கதைகளை சொல்ல முடியுமோ, கேட்க முடியுமோ. அம்மாவோட வயத்துல இருந்து பிரகலாதனை கலப்பலையா நாரதர்? எல்லாரையும் குடிச்சு பார்த்தார். 5 வயசு துருவனுக்கு இதெல்லாம் இருக்கு, ராகத்வேஷங்கள்லாம் இருக்கு. எங்க அம்மா என்ன அவமானப்படுத்திட்டாங்கிறான். பாக்குறா முடைச்சு 3 இலை விடலைனோ, இக்குண்டு கருவேப்பிலை கண்ணு மாதிரி இருக்கான். எங்க சித்தி என்ன அவமானப்படுத்திட்டாங்கிறான். 5 வயசு பையனுக்கு ராகத்வேஷங்கள் இருக்கு. அப்படிங்கும் பொழுது அடுத்தது போய் இரண்யகசிபுவனுடைய பிள்ளைய கயாத்துவனுடைய வயத்திலேயே அவனை அமுக்கி நாராயண நாமத்தை உபதேசம் பாகவதத்தை சொல்லிட்டு வந்துட்டார். அதனால அந்த குழந்தை கர்ப்பஸ்ரீமானா போயிட்டான் அப்படின்னு பாக்கிறோம் இல்லையா. மயி புத்திம் இதேசய. அந்த சத்சங்கத்துக்கு வரத்துக்கு, படிக்கிறதுக்கு எவ்வளவு சின்ன வயசுல குழந்தைகளை பழக்க முடியுமோ, நாமா சொல்ல முடியுமோ, குஞ்சு கையில சொல்ல முடியுமோ சொல்லு இல்லையா. இதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிறதானே. முதல் குரு அம்மா தானே. படியில உட்கார வச்சுட்டு சின்ன கையை இப்படி தட்டி வாசல்ல வச்சுட்டு கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு அம்மா சொன்னாலா இல்லையா? எங்க அம்மா சொன்னதுனால தானே இன்னைக்கு நான் கதை சொல்றேன். முதல் குரு தாயார் தானே. இந்த தாயார் சொல்லி கொடுக்க வேண்டாமா? குழந்தைகளை மடியில உட்கார வச்சுட்டு அம்மாவோ அப்பாவோ கையை தட்டி விட்டல் விட்டல் ஜெய் ஜெய் விட்டல். எங்க அப்பா தோப்பனார் காரத்தால எழுந்துண்டோன்னு விபூதி இட்டுன்னு நமஸ்காரம் பண்ணு, அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணு. வேற என்ன தர்மம் சொல்லி கொடுத்தா அந்த காலத்துல? சிம்பிளான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை. ஒரு பட்டாட்டோப்பம் கிடையாது. அப்பா அம்மாவை நமஸ்காரம் பண்ணணும், நெத்திக்கிட்டுக்கணும், பல்ல தேய்ச்சிட்டு வந்தா. அதுக்கப்புறம் கார்த்தால காஃபியோ பிஸ்கட்டோ கொடுக்கறதுக்கு முன்னாடி 3 தடவை இல்ல 10 தடவை விட்டல் விட்டல் ஜெய் ஜெய் விட்டல் சொல்லு, கையை தட்டின்னு சொல்லு. பஜனையை சொல்லி கொடுத்தாளேப்பா. அதனால தானே இன்னைக்கு இதெல்லாம் கிடைச்சது. முதல் குரு தாயாய் தந்தையாய் தாங்குகின்றது. பகவான் தான் அப்பா அம்மாவா வந்திருக்கான். எப்படி மயி புத்தின்னு இதே நினைச்சு பாரு. புத்தியை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ற, இதுக்கு யோசிச்சு பாரு. உனக்கு உண்மை தெரியும். மயிப்பு என்னிடத்துல மனசு புத்தியை செலுத்து, மனசையும் புத்தியும் என்கிட்ட செலுத்தினேன்னா என்ன பண்ணுவேனா, நிவசிஷ்யசி மையேவ மையேவ, நீ என்னிடத்திலேயே வசிப்பாய். நீ என்னையே நினைச்சுட்டு இருப்ப. நீ ஆஸ்திரேலியா அமெரிக்கா எங்க இருந்தாலும் சரி, நீ என்ன வேலை பார்த்தாலும் சரி, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும். தொழுவார்க்கு இறங்கி இருந்தருள் செய் பாதிரி புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனை. அப்பர் சொல்றார், என்ன புழுத்த ஜென்மமா பண்ணிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் ஏ பசுபதே, ஏ சிதம்பரம் நடராஜா, உன்னுடைய திருவடி என்னுடைய புத்தியிலேருந்து மறக்கக்கூடாது, என் மனசுலேருந்து மறக்கக்கூடாது. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும். அப்பர் அதனால சொல்றார், பாட்டலீஸ்வரரை பார்த்து கேட்கிறார். பாதிரி புலியூருங்கிற க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்துல தான் அப்பரை காப்பாத்தினார், அந்த சிவன் தான் காப்பாத்தினார். அதனால சொல்றார், உம்ம மறக்கப்பட்டான். நிவசிஷ்யசி மையேவ அத ஊர். அதுக்கப்புறம் என்னடா, அத ஊர்துவம் சம்சயா. ஊர்துவம்னா மேல ஆகப்படும், மேல போ. என்ன ஆகும்னா நத்திங் இல்ல, அப்ப நீ எங்கிட்டே தான் இருப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழும் பொழுதே மனசையும் புத்தியும் எங்கிட்ட செலுத்திட்டேன்னா நீ வாழும் பொழுதே எங்கிட்ட தான் இருக்க. மரணத்துல உன் சரீரம் மட்டும்தான்ப்பா அழியிறது. அதுக்கப்புறம் உன் ஜீவன் எங்கிட்ட வந்து கலந்து விடுறது. அதனால அத ஊர்துவம் அப்படிங்கிற பதத்தினால மேல அப்படின்னா இகலோகத்துல மட்டும் இல்ல, பரலோகத்திலையும் நான் தான் உன்னை பார்த்துப்பேன். உனக்கு தனியா சொர்க்கம்னோ ஜனலோகம்னோ தபலோகம்னோ கிடையாது. மாமு பேத்தியது கவுந்தேயா புனர்ஜன்ம நவித்யதே. நீ என் சரணத்துல வந்து சேர்ந்துடுவ. சிசுபாலனே என்கிட்ட வந்து சேரலையா, தந்தவக்ரன் என்கிட்ட வந்து சேரலையா, கம்சன் என்கிட்ட வந்து சேரலையா, கம்வாதயாளுவும் சரணம் ரஜயமேங்கிற பூதனா எனக்கு வஞ்சனையா பால் கொடுத்த பூதனையை நான் சேர்த்துக்கலையா? அப்ப நீ பிரியமா என்ன கொஞ்சி குலாவினா உன்னை நான் கைவிட்டுடுவேனா? அதனால என்னையே என்னிடத்திலேயே மனசை நிறுத்து. அப்படிங்கிறது என்னன்னா அந்த தியானம், ததேக தியானம். அந்த ததேக தியானம் எப்படி வந்து கோப்யகா காமாத்து, கோபிகைகளுக்கு அந்த தியானம் எப்படின்னா பிரேமைனாலும், பயாத் கம்சஹா, கம்சனுக்கு அரட்டினால கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே என்ற பயத்தினால வந்தது. அதுக்கப்புறம் துவேஷாத் சைத்தியாதயோ நிருபாஹா, துவேஷத்தினால கண்ணன் என்னோட எதிரி அப்படிங்கிற காரணத்தினால சிசுபாலனும் தந்தபக்தரனும் பகவானையே எதிர்த்துன்னு இருந்தார். துவேஷாத் சைத்தியாதயோ நிருபாஹா, சேதி நாட்டு இளவரசன் சைத்தியன், அவ அப்பா தமகோஷன்னு பேர். அதனால அவர்கள் விஷயத்துல. அதுக்கப்புறம் ஸ்நேகாத்யூயம்,
நாரதர் சொல்றார், தர்மபுத்திரரை சொல்றார், ராஜசூயாகத்துல சொல்றார், பிரகலாத் சரித்திரத்தை சொல்ல போற சமயத்துல சொல்றார், ஸ்நேகாதியூயம், ஸ்நேகத்தினால பஞ்சபாண்டவர்கள். கண்ணன் எங்களோட அம்மாஞ்சி அப்படிங்கிற ஸ்நேகத்தினால அர்ஜுனன். ஸ்நேகாத்யூயம் பக்தியாவயம் விபோ. நாரதாதிகள், தேவலர், நாரதர் முதலிய தேவரிஷிகளான நாங்கள் பகவான கீர்த்தனம், பக்திங்கிற கீர்த்தனம் பண்ணி, கீர்த்தனத்தினால பகவான நாங்கள் அண்டியிருக்கோம். அதனால நாங்க மறக்கிறதே இல்லை. பகவான் எங்களுக்கு அந்த அப்பேற்பட்ட ஒரு பக்தியை கொடுத்திருக்கான். அதனால கோபியகா காமாத்து பயாத் கம்சஹா, பயத்தினால கம்சன் அடைந்தான். சேதி நாட்டு இளவரசனான சிசுபாலன், தந்தபக்தன், சைத்தியன் பகவான துவேஷத்தினால அடைந்தான். அதுபோல பஞ்சபாண்டவர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்னால, சக்கியத்தினால, ஸ்நேகத்தினால அடைந்தார்கள். அதுபோல கோபிகைகள் பிரேமையினால் அடைந்தார்கள். அதுபோல நாங்கள்லாம் பக்தியினால் அடைகிறோம் என்று சொல்வது போல அந்த தியானம், ஸ்மரணை, இந்த ஸ்மரணை நேச்சுரலா வராது, வரும் அப்படிங்கிறதுக்கு நான் 1000 விஷயம் சொல்லியிருக்கேன். யாராவது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, யாராவது ஒருத்தர்கிட்ட நல்லா பழகும் பொழுது கூட நம்ம அவளை பத்தி நினைக்க மாட்டோம். ஆத்துக்கு வந்தா வேற ஏதாவது ஒன்று இருக்கும். அவள் இடத்துல ஒரு 2 நாள் சண்டை போட்டு பாருங்களேன். அவளோட நான் பேச மாட்டேன், இனிமே உங்ககிட்ட நான் போன்ல பேச மாட்டேன், உன்னை நேரம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாங்கோ, 100% உங்களுடைய மென்டல் ஸ்பேஸை அவள் ஆக்குபை பண்ணிடுவா. மனசு என்ன சொன்னா, அவ என்ன பண்றா, அவ யார்கிட்ட பேசுறா, என்னை பத்தி என்ன பேசுறா, திங்கிங் பூரா அங்க போயிடுறது இல்லையா? ஒரு சாதாரண அல்ப விஷயத்திலேயே அப்படி போயிடுறது. அப்ப பகவானிடத்துல மனசு போறதுக்கான ஏற்பாடுகள் என்னன்னா, பகவானை பத்தி பேசுறது, பகவானை பத்தி கேட்கறது அப்படிங்கறதெல்லாம் எத்தனையோ ஜென்மாக்கள்ல நடந்து ஒரு ஜென்மால அவனுக்கு பகவானிடத்துல அப்படி ஒரு திருடமான தியானம் தானே கண்ணப்ப நாயனாருக்கு, கண்ணப்ப நாயனார் திண்ணன்னு ஒரு வேடனம். அந்த வேடன் காட்டுல போகும்பொழுது காளஹஸ்தி மலையை பார்த்தான். மலையை பார்த்தோன்னா மேனி சிலிர்த்தது. இந்த மலை மேல ஏதோ இருக்குன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸோட போய் மேல போய் பார்த்தான். போய் பார்த்தா அங்க ஒரு சிவன் கோயில் இருந்தது. அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்தோன்னே அங்க ஐயர் ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருந்தார், சிவகேசரி யாருன்னு பார்த்தான். தூரக்கேந்து பார்த்தான். இந்த சிவலிங்கத்தை பார்த்தோன்னா அதை கட்டி பிடிச்சிக்கணும் போல இருந்தது. கிட்டக்க போனான். தான் பெத்த புள்ளேன்னு நினைச்சான். அது கூடவே தங்கிட்டான். ஐயோ இந்த குடுமி தேவன் எப்படி தனியா இருப்பான்னு நினைச்சான். அதுக்கு பசிக்குமே நினைச்சான். அதுக்கு இருட்டினா பயப்படுமே நினைச்சான். அதுக்கு வேர்க்குமே நினைச்சான். நான் குளிக்கிறேனே அது குளிக்கணுமே நினைச்சான். அதுக்கு பசிக்குமே நினைச்சான். கடைசியில என்னடா ஆச்சுன்னா, மனசு பூரா தன்னுடைய சரீரத்தை மறந்துட்டான், தன்னுடைய குடும்பத்தை மறந்துட்டான், குழந்தைகளை மறந்துட்டான், எல்லாத்தையும் உபேட்சிச்சுட்டு அந்த சிவலிங்கத்து மேல அவனுக்கு அந்த பிரேமம் வந்து. அதுதான் சொல்றார், மையேவ மன ஆதத்ஸ்வ மயுபுத்திம் நிவேசய நிவசிஷ்யசி மையேவ. 6 நாள் ராத்திரியில சிவபெருமான் அதுல இருந்து வெளியில கொண்டு வந்துட்டான். 6 நாள்ல அவனுக்கு விபூதினா என்னன்னு தெரியாது, ருத்ராட்சம் தான் என்னன்னு தெரியாது, நமச்சிவாயம்னா என்னன்னு தெரியாது, சிவலிங்கம் தான் என்னன்னு தெரியாது, சிவபூஜைனா தெரியாது, கங்காஜலம் தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு மூடன் வேடம். ஆனா கால தூக்கி சிவபெருமான் தலையில வச்சான். மார்காவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கசிய கூர்ச்சாயத்தே. வாயில கொப்புளிச்சுன்னு அந்த 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 நதியினுடைய ஜலத்தை கொட்டினான். சொர்ணமுகிங்கிற ஆறு ஓடுறதன் அதனுடைய ஜலத்தை அவனுக்கு வாளி கூட இல்லை, வாயில கொப்புளிச்சு தூள் துப்பினான். கண்டூஷாம்புனிஷேச்சனம் புரரிப்போ திவ்யாபிஷேகாயத்தே. பரமேஸ்வரன் அத கங்கா ஜலத்துக்கு ஈக்குவலான ஒரு இதுவா ஏத்துனுட்டார். பாதத்தை மார்காவர்த்தித பாதுகையாது, காலில் போட்டு பிஞ்ச செருப்பு அது பாதுகைங்கிறார். அங்கஸ்திய கூர்ச்சாயத்தே, அது பரமேஸ்வரனுடைய அங்கத்துல கூர்ச்சம் போட்ட மாதிரி பவித்திரமா போயிடுத்து. அவன் சாப்பிட்ட ஏதோ பன்னி மாம்சத்தை கொண்டு வந்து இந்தா நீனு சாப்பிடு அப்படின்னு போட்டான். அது போட்டா கிஞ்சித் பக்ஷித மாம்ச சேஷ கபலம் நவ்யோபகாராயித்தே. அது பஞ்சபட்ச பரமாண்ணமா போயிடுச்சு. பரமேஸ்வரன் பக்திக்கும் நகரோபி அகோ மனச்சரஹா பக்தாவதம் சாயத்தே. 6 நாள்ல சிவபெருமான் கையை பிடிக்கிறார். ஒரு கண்ணு போச்சு, ஒரு கண்ணை பிடுங்கி வச்சு 2வது கண்ணை பிடுங்கி வைக்கிறது, கால் எடுத்து வச்சு அடையாளம் வச்சு கண்ணை நோண்டலாம் அப்படின்னு போகும் பொழுது மையேவ மன ஆதத்ஸ்வ மைய புத்திம் நிவேசய. என்னடாச்சுன்னா உள்ளேருந்து வெளியில கண் அப்ப அப்படின்னு குடிச்சு விட்டார். இனி என்னோட கண்ணுடா சொல்றோம் இல்லையா, கண்ணா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பக்தனை பார்த்து பரமேஸ்வரன் கண்ணப்பான்னு கூப்பிட்டான். கண்ணப்ப நாயனார் சிவகணங்களுக்கெல்லாம் தலைவர். என்ன ஜாதி, யாருக்கு பிறந்தானோ, என்ன படிச்சான் 10 நிமிஷம். அதனால நிவசிஷ்யசி மையேவன் அத ஊர்துவம் ந சம்சயஹ. அதனால நீ கவலைப்படாத,
நீ எங்கிட்டயே தான் இருப்ப. அப்போ உனக்கு முதல்ல சொல்லக்கூடியது ததேக தியானம், நேச்சுரலா வரக்கூடிய தியானம், பகவானிடத்துல ஏற்படக்கூடிய தியானம். இது குழந்தைகளுக்கு அம்மாவினிடத்துல இருக்கு. இந்த குழந்தையை கொண்டு ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டா அது அம்மாவையே நினைச்சு அழுதுன்னு இருக்கு. ருத்ராசனம் சொல்றான் இல்லையா, கிருஷ்ணா நான் உன்னையே நினைக்கணும் அப்படிங்கும் பொழுது அஜாத பக்ஷா இவ மாச்சரம் ககாகா, ரெக்க முளைக்காத குஞ்சுகளை விட்டுட்டு தாயார் பறவை எங்கேயோ இறதேடி போனதுன்னா அந்த 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 பறவைகள்லாம் இந்த குஞ்சுகள்லாம் அப்படி நின்று பக்க 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 பக்கன்னு பார்த்துட்டு இருக்கு. அம்மா வருவாளா அம்மா வருவாளா, அது சாப்பிட கூட தெரியாது. அம்மா எங்கேயோ அரிசியை எடுத்துன்னு அதனுடைய வாயில ஊட்டம் அப்படி இருக்கு. அம்மா தான் அதுகளுக்கு தெரியும். இந்த பிரபஞ்சமே அந்த குஞ்சுகளுக்கு அம்மா தான் இல்லையோ. அஜாத பக்ஷாகா, ரெக்க முளைக்காத அந்த குஞ்சுகளுக்கு இவ மாதரம் ககாகா தன்யம் யதா வத்சதராஹா க்ஷுதார்த்தா. அதுபோல இந்த பசுமாடு கண்ணு போட்டுதுன்னா அதுக்கு அம்மாவை தவிர எதுவும் தெரியாது. இந்த பால் குடிக்கணும்னு அம்மா அப்படின்னு வந்துடும். அது அங்கேருந்து அம்மா கிட்ட வந்துடுறது இல்லையோ. அதுபோல பிரியம் பிரியேவ வியுஷிதம் விஷண்ணா மனோரவிந்தாட்சா எதிர்க்ஷதே துவாம். அதனால கணவன் ஊருக்கு போயிட்டான், இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் ஆகி ஒரு 10 நாள் தான் ஆகுது. அவளை ஒன்றும் வச்சு அவன் ஹனிமூன் கூட கூட்டின்னு போலாமா? வந்தான், திடீர்னு அவனுக்கு வேலை வந்துடுத்து போயிட்டான். அவன் என்ன அவளோட குடுத்தம் நடத்தினாளா, இல்லை அவளை ஏதாவது அவளுக்கு ஏதாவது அவளை வச்சுன்னு வாழ்ந்தானா, இல்லை குழந்தைகள் பிறந்து விட்டா? ஒன்றும் இல்லை. 10 நாள் இருந்தான். நான் விசா அப்ளை பண்ணியிருக்கேன்டி, உனக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன், ஒர்க் பர்மிட் கிடைச்சோன்னு உன்னை அழைச்சிக்கிறேன், 3 மாசத்துல கூப்பிடுறேன்ட்டு போயிட்டான். 10 நாள் தானே பழகினாவோ. இத்தனை நாள் அப்பா அம்மாவோட இருந்தா, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா, ஆனா சாயங்காலம் ஆனா அவளுக்கு மனசு பூரா என்ன பண்ணுவாரோ, எப்ப டெலிபோன் பண்ணுவாரோ அப்படின்னு அந்த பிரியை அப்படின்னு அந்த பிரியம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அந்த அசுரன் சொல்றான்ப்பா, இந்த காந்தா பாவத்தை சொல்றான். அந்த பாவம் அங்க நிக்கிறது இல்லையா. பிரியம் பிரியேவ விஷுதம் விஷண்ணா மனோ ரவிந்தாட்சா எதிர்க்ஷதே துவாம். அந்த பிரேம, இந்த பிரேமன்னு ஒண்ணு அது இல்லாததுனால தானே நீங்க கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும். பிரேம சர்வத்திர பிரேமைக்கு தான் ஜெயம். பிரேமன்னு ஒண்ணு இருந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், பிரியம்னு ஒண்ணு இருந்துடுத்துன்னு வச்சுக்கோ, யாரையும் வசப்படுத்தி விடும். கொடிய விலங்குகள் கூட வசமாகும் பொழுது மனுஷா வசமாக மாட்டாளா? பிரேமைங்கிறது அலாதி. அது கண்டுபிடிக்கணும், அதுக்கு பாக்கியம். பிரேமியான ஒத்தனை ஒரு பிரேமிய கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உலகம், அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் ஸ்டில், அதுக்கப்புறம் உலகம் இல்லப்பா உனக்கு. நீ அங்கேயும் இங்கேயும் ஓடுற. அந்த பிரேமி யாருடான்னா மையேவ மன ஆதத். கிருஷ்ணன் சொல்றான், அது உட்காந்துருக்கேனடா, உட்காந்துருக்கேனே. அப்ப கிருஷ்ணன் இடத்துல இப்ப சகுண தியானம் சிறந்ததா நிர்குண தியானம் சிறந்ததான்னு அர்ஜுனன் கேட்க மாட்டான். என்ன காரணம்னா எழுத்தாப்புல உட்கார்ந்துட்டு அர்ஜுனன் சொல்றான், மையேவ மன ஆதத்ல, எங்கிட்டயே மனசை வையே, எங்கிட்டயே புத்திய செலுத்து, எங்கிட்டயே இருப்படா அர்ஜுனா, இந்த ஜென்மா மட்டும் கிடையாதுடா, உனக்கு அடுத்த ஜென்மாவே கிடையாது அப்படின்னு சொல்ற தெய்வம் கண்ணனை விட யாரு? அதனால நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்த்வம் ந சம்சயா. சந்தேகப்படாத, ஒண்ணு அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மா கிடையாது, நீ என்னுடைய சாயுஜ்யத்துல நீ இருப்பாய். யார் விஷயத்துல அப்படின்னா மனச ஆடாம அசங்காம பிரேமையினால கொண்டு நிறுத்துறவன் விஷயத்துல. பிரேமையில நிறுத்துறேன்னு சொல்றான். அப்ப அதுக்காக சிசுபாலனை போல நம்ம பகவானை துவேஷம் பண்ணி அடையிறதுன்னா, துவேஷம் பண்ணினாலும் கிருஷ்ணனிடத்துல மட்டிலும் துவேஷம் பண்ணணும், எதிர்த்தாலும் கிருஷ்ணனை மட்டிலும் எதிர்க்கணும், பயப்பட்டாலும் கிருஷ்ணனை பார்த்து மட்டும் பயப்படணுங்கிற விஷயத்துல நம்ம அந்த விஷயத்த சொன்னமே தவிர அது பக்திக்கு உகந்த மார்க்கம் கிடையாது. கோபிகைகளுடைய மார்க்கம் தான் உகந்த மார்க்கமாக இருக்கு. அப்படிங்கிறதுனால பகவான் இந்த இதுல ததேக தியானத்தை சொன்னா, மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேசய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்த்வம் ந சம்சயா. உனக்கு சம்சயம் ஆனா இந்த தியானம் வரணுமே, இந்த ததேக தியானம் வரணுமே. கோபிகைகளுக்கு வந்தது, கம்சனுக்கு வந்தது, சிசுபாலனுக்கு வந்தது, நமக்கு வரணுமே. ஏதாவது அதுல எசக பிசக ஆயிடுச்சுன்னா அது வரலையே. அது அது வராததுனால தானே நம்ம இப்படி இருக்கோம். மனசு கொஞ்ச நேரம் எதை நினைக்கிறது, கொஞ்ச நேரம் அதை நினைக்கிறது, அந்த கோயிலுக்கு போலாமா நினைக்கிறது, இந்த கோயிலுக்கு போலாமா நினைக்கிறது. அப்போ சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா. மனசுங்கிறது சஞ்சலமான, அது மனசனுடைய இயற்கை. அதனால பகவான் என்னிடமே நிறுத்து அப்படின்னு. பகவான் இஸ் நாட் an impractical man. Krishna is the most practical man on this earth.
was ever dissented. ஸோ அதனால அவருக்கு தெரியும் நம்மளுடைய லிமிடேஷன்ஸ் என்னன்னா தெரியும். அதனால அர்ஜுனனை நீ மனசை நிறுத்துன்னு சொல்லும் பொழுது அர்ஜுனன் ஸ்தானத்துல நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய லிமிடேஷன் தெரிஞ்ச கண்ணன் மேல சொல்றான். அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம். அழகா சொல்றான் அர்ஜுனா, கவலைப்படாதரா, மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்தி நிவேசய அப்படின்னு என்னிடத்திலேயே மனசை கொடு, என்னிடத்திலேயே மனசை ஆடாம அசங்காம நிறுத்து, என்னிடத்திலேயே உன்னுடைய புத்தியை ஒப்பட அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். அப்பேற்பட்டதான ஒரு தியானம் உனக்கு கைகூடுவது சிரமம் இருக்குமாகில் அத சித்தம் சமாதாத்தும், அந்த சித்தத்தை என்னிடத்தில் நிலை பெற செய்வதில் ந சக்னோஷி, என்னிடத்தில் நிலையாக என்னையே தியானம் பண்ணுவதில் உனக்கு அந்த ஸ்மரணை உனக்கு கட்டாருதுன்னு வச்சுக்கோ. உலக விஷயங்கள்ல மனசு போறது, ஐயோ இது என்ன ஆகுமோ, இந்த ப்ராப்ளம் வந்துடுமோ, எனக்கு வேலை ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி உனக்கு எண்ணங்கள் வரும் பொழுது மயி புத்தி, அதனால ந சக்னோஷி மயி ஸ்திரம். அப்ப அதனால பகவான் சொல்றான், நீ உனக்கு நான் என்ன சொல்லித்தரேன்னா அபியாச யோகேன ததஹா மாம் இச்சாத்தும் தனஞ்சயா. ஒன்னே ஒண்ணு வச்சுக்கோ. என்ன காரணம்னா, கிருஷ்ணா நீ சொல்லியிருக்க நீ தான் இருக்கிறதுலே உயர்ந்தவன் நினைக்கணும்னு, அப்படிதான் நான் நினைக்கிறேன், உன்னதான் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன், புத்தியை உங்ககிட்ட தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னுடைய வாசனா பலத்தினால எனக்கு காமக்ரோதாதிகளோ இல்ல ஒரு அழுகையோ இல்ல ஒரு பாந்தவியமோ இல்ல வேற ஒரு விஷயத்துல ஈடுபாடோ என்ன அறியாம என்னுடைய சுபாவம் என்னை இழுத்துட்டு போறது கண்ணா. அதனால எனக்கு நீ வேணும் கண்ணா. மாம் இச்சாத்தும் தனஞ்சயா, நீ எனக்கு வேணும் அப்படின்னு நினை. அப்ப என்ன பண்ணுன்னா, எப்பொழுதுமே ஒரு சைக்கிள் கத்துண்டா முதல் நாளே கத்துக்க மாட்டான், முதல் நாளே ஓட்ட முடியும். இந்த காலத்துல சைக்கிள் சொல்லி கொடுப்பா. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கேயாவது அண்ணாக்கள் இருந்தா அவள்கிட்ட சைக்கிள் வாடகை சைக்கிள் வாங்கி சைக்கிள் கத்துக்கணும் அப்படின்னு பின்னாடி கேரியர் இல்லாத ஒரு மொட்டை சைக்கிள் ஒன்னிக்கு நூண்டு சைக்கிளை வாங்கி அதை வாங்கின்னு வந்துருவோம். வாங்கின்னு வந்தா அந்த அண்ணா தான் நமக்கு குரு. உடனே அதுல ஏற்றி உட்கார வச்சு நம்மளை பெட்டக்ஸ்லயே அடின்னு அடிப்பான். வளைக்காதரா, பெட்டக்ஸை வளைக்காத, இடுப்பை வளைக்காத அப்படிமா. அப்படியே மெதுவா முதல் நாள் பிடிச்சுட்டே ஓடிடுவான், 2வது நாள் ஓடிடுவான், 3வது நாள் நைஸா கையை எடுத்துருவான், தொப்புன்னு விழுந்துடுவோம். இப்படித்தானே கத்துக்கிறேன். ஒரு சைக்கிள் கத்துக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆறுது இல்லையா? அதுபோல மனசை கிருஷ்ணனிடத்துல ஒண்ண வைக்கிறது கஷ்டம். ஏன்னா மனசுங்கிறது எத்தனையோ ஜென்மங்களாக குணாக குணேஷு வர்த்தந்த, உனக்கு ரஜோகுணமோ தமோ குணமோ சத்துவகுணமோ என்ன கலவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய எண்ண ஓட்டங்கள் ஓடுறது. ஆனா உனக்கு என்ன அட்வான்டேஜ்னா கிருஷ்ணன் வேணுங்கிற எண்ணம் வந்துருத்தோ, அதனால கிருஷ்ணன் வேணும்னு ஆசைப்படு, கிருஷ்ணனுக்காக அழு, கிருஷ்ணனை நினை, கிருஷ்ணன் கிடைக்கலையேன்னு ஏங்க. அது மாம் இச்சாத்தும் தனஞ்சயா. உலகத்துல ஒரு நகை கிடைக்கலன்னா அழறே இல்லையா? அந்த நகை உன்னை நினைச்சு அழறதா? ஒரு கார் இல்லைன்னா அந்த கார் என்னால வாங்க முடியலன்னு நினைக்கிறிய, அந்த கார் நீ உட்கார்ந்தாதான் போறதா? ஒரு பங்களாவை பார்த்தா வாங்கணும்னு நினைக்கிறிய, அந்த பங்களா நீ இருந்தாதான். எதெல்லாம் உயிர் இல்லையோ எதெல்லாம் சைத்தன்யம் இல்லையோ அதுக்காக நீ அழற மடப்பையில. ஆனால் உன்னை சைத்தன்ய சுரூபனான கண்ணன் எனக்கு ஆசைப்பட மாட்டானு கண்ணன் கேட்கும் பொழுது கண்ணனை நினைக்க வேண்டாமா? அதனால மாம் இச்சாத்தும் தனஞ்சயா, கிருஷ்ணனுக்கு ஆசைப்படு, கிருஷ்ணனுக்கு ஆசைப்படு. கிருஷ்ணனுக்கு ஆசைப்பட்டா கிருஷ்ணன் உனக்கு ஆசைப்படும். அதனால அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம். அதனால பகவான் சொல்லி தரான் அபியாச யோகேன ததஹா. அபியாச யோகம்னு ஒண்ணு சொல்றான். இது சொல்லும் பொழுது உபன்யாசம் பண்றவா என்ன சொல்லிடுவான்னா யமனியம் ஆசன பிராணாயாமங்கள் அப்படின்னு சொல்லிடுவா. அதுவும் எடுத்துக்கலாம். ஆனால் இங்க பக்தி பிரகரணமாக கிருஷ்ணனுடைய கிருபையை கொண்டு செய்யக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால நம்ம முயற்சி பண்ணி செய்யற விஷயங்களை இங்க சொல்லியிருக்க மாட்டார். அதனால என்ன அப்படின்னா, எப்படி யோக விஷயத்துல யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதி அப்படிங்கிற 8 சொன்னாலோ அந்த 8ம் ஒண்ணுக்கு அடுத்தது ஒண்ணு, ஒண்ணுக்கு அடுத்தது ஒண்ணு, ஒட்டுக்கு அடுத்தது ஒண்ணு, 8 படிகள். நடுவுல எங்கேயாவது ஸ்லிப்பாயிட்டா அந்த எந்த ஸ்லிப்பானமோ அந்த படியிலேருந்து ஆரம்பிக்கணும். அதனால பிரகலாத சுவாமி ஒரு 9 படிக்கட்டு சொல்றார். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ, ஸ்மரணம் பாதசேவனம், அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம், சக்கியம் ஆத்ம நிவேதனம், இது பும்சார்பிதா விஷ்ணு பக்திச்சேன் நவலட்சணாக. 9 விதமான பக்தி. ஸ்ரவணம் கீர்த்தனம், கதை கேட்கறது, கீர்த்தனம் கிருஷ்ணனை பாடுறது, விஷ்ணு ஸ்மரணம் அவனை ஸ்மரிக்கிறது,
அவனை பத்தி நினைக்கிறது. ஸ்மரணம் விஷ்ணோஹோ ஸ்மரணம், அவனை ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம், அவனுடைய அடியார்களுக்கு பாத சேவை பண்றது, கைங்கரியம் பண்றது. அது மாதிரி அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம், 9 விதமான படிக்கட்டுன்னு சொல்றேனே தவிர இது கிருஷ்ணன்கிற ஒரு கோவிலுக்கு 9 விதமான நுழைவாயில். இதுல 9இல் ஒன்றும் ஏதாவது ஒன்னு எடுத்துட்டா கூட கிருஷ்ணன் போயிடலாம். நீ கதை கேட்கறது மட்டும் வச்சிருந்து பரீட்சித்து மோட்சம் அடைஞ்சுட்டார், கிருஷ்ணன் போயிட்டார் இல்லையா? பஜனை மட்டும் பண்ணி நாரதர் கிருஷ்ணனை அடைஞ்சு விட்டார். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணுவ ஸ்மரணம், ஸ்மரணம் யார் பண்ணினா? கோபிகைகள் ஸ்மரணம் மட்டும்தான் பண்ணினா இல்லையா? பாத சேவனம் மகாலட்சுமி தாயார் பாத சேவனம் பண்ணினா. வந்தனம் அக்ரூரர் வந்தனம் பண்ணினார். பகவானுடைய பாத லாஞ்சனத்தை பார்த்தோம் புரண்டு 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 விழுந்தார். சக்கியம் அர்ஜுனன் ஃப்ரெண்ட்ஷிப்னாலே பகவான் அடைஞ்சு விட்டான். ஆத்ம நிவேதனம் மகாபலி சக்கரவர்த்தி அம்பரீஷ சக்கரவர்த்தி முதலியவர்கள்லாம் பகவானிடத்துல சர்வத்தையும் சமர்ப்பணம் பண்ணிவிட்டார். அதனால 8ல் ஏதாவது ஒண்ணு. அர்ச்சனை பண்ணினது பிருத்து சக்கரவர்த்தி, பிருத்து மகாராஜா. இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணினால் கூட 9இல் ஒன்றும் அபியாச யோகேன ததா. முக்கியமா நமக்கு கதை கேட்கறது, பிரவச்சனத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்தா பகவத்குணம் சொல்றது இல்லையா? அதனால காயந்தி கிருணந்தி, அதனால சாதவஹா அப்படின்னு சொல்றா இல்லையா? அதனால மகான்கள் ஒண்ணு பாடுவார்கள் இல்ல சொல்லுவார்கள். ஸ்ருண்வந்தி கிருணந்தி காயந்தி எத் சாதவஹா என்று சொல்றார். அதனால இந்த 3ல் ஏதாவது ஒண்ணு, பிரவச்சனமோ பஜனையோ இல்ல கதையோ, கதை கேட்கறதோ இல்ல சத்சங்கத்தை ஏற்பாடு பண்றதோ, இல்ல அந்த இடத்துல ஏதாவது உடம்புனால போக முடியலையோ அந்த இடத்துல நமக்கு பிரசாதம் பண்ணி எடுத்துன்னு போறதோ, இல்ல அந்த இடத்துல போய் ஒழிச்சு கொடுக்கறதோ, இல்ல கிருஷ்ணனுக்கு ஒரு அலங்காரம் பண்றதோ, பூ கட்டுறதோ, ஏதோ ஒரு சரீரத்தினாலேயோ வாக்குனாலேயோ, இல்ல அங்க கதை நடக்கிறது நீங்க போங்கோ நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு 2 பேர் அங்க அனுப்புறதுனாலயோ, இல்ல நம்மாத்துல கொஞ்சம் கூடத்துல இடம் இருக்கு நம்மாத்துல சொல்லலாமே பாகவதம் அப்படின்னு கேட்கறதுனாலயோ, இது எல்லாம் என்னன்னா அபியாச யோகேன ததஹ. அபியாசம் ஏதோ ஒரு ரீதியில கிருஷ்ணனோட சந்தோஷம். அப்ப கிருஷ்ணனோட நெருக்கமா உள்ள பாகவதால கூப்பிட்டு கிருஷ்ணனை பத்தியே பேசுறவா, கிருஷ்ணனை பத்தியே பாடுறவா, கிருஷ்ணனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறவா, அந்த கிருஷ்ண ஸ்மரணையை நம்ம கொடுக்கக்கூடிய பாகவதால நம்ம கூப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்தினால இன்னைக்கு நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஏன்னா 4:30 மணிக்கு எனக்கு ஆபீஸ் ஒரு அமெரிக்கன் கால் இருக்கு. அதனால நாளைக்கு மேற்கொண்டு இதுல இருந்து தொடர்றேன். கோபிகா ஜீவன